முதல் நாள் இரவில் விகாஷ் அவசர வேலையாக ஸ்டேஷன் சென்றிருந்ததால் ஸ்ருதி அடுத்த நாள் காலை எழுந்து தன்னுடைய வழக்கமான அன்றாட வேலைகளை பார்க்க ஆரம்பித்தாள். அப்போது அர்ச்சனா அவளுடைய அருகில் வந்து, விகாஷ் எழுந்துட்டானா ஸ்ருதி என்று கேட்டார். ஸ்ருதி எதுவும் பேசாமல் பூஜை அறையில் இருக்கும் விளக்கை சரி செய்து கொண்டே, அவர் நைட் வரலமா என்று சொன்னாள். அர்ச்சனா கொஞ்சம் மனம் சங்கடப்பட்டு கொண்டு, இதான் எனக்கு இந்த போலீஸ் வேலையே பிடிக்காது ஸ்ருதி. ஏன்னா இந்த போலீஸ் வேலையில இருக்கிறவங்க நைட்டும் பகலும் பார்க்க மாட்டாங்க, ஏழை பணக்காரன்னு பார்க்க மாட்டாங்க. இவங்களுக்கெல்லாம் குடும்பம்னு ஒண்ணு இருக்கிறதே ஞாபகத்துக்கு வராது. எப்ப பாரு வேலை வேலைன்னு வேலைக்குதான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க என்று புலம்பினார். அர்ச்சனா சொன்னதை கேட்டு சிரித்த ஸ்ருதி, மா இப்படியே சொல்லிட்டு இருக்காதீங்க, எல்லாரும் இப்படியே சொன்னா அப்புறம் யாருதான் நம்ம நாட்டை காப்பாத்துறது என்று கேட்டாள். அர்ச்சனா சிரித்து கொண்டே, ஆமாமா, நாட்டை காப்பாத்துற எல்லாரும் நம்ம வீட்ல இருந்துதான் போறாங்க பாரு என்று சொன்னார். அதை கேட்டு ஸ்ருதி மீண்டும் சிரிக்க ஆரம்பித்தாள். அதை பார்த்த அர்ச்சனா, சிரிக்காத ஸ்ருதி, எங்க அப்பா ஆர்மில இருந்தாரு, உங்க மாமனார் வந்து போலீஸ்ல இருந்தாரு, இப்போ உன் புருஷன் விகாஷும் போலீஸ்ல தான் இருக்கான், உன் தம்பி மயங்க் நேவியில இருக்கான். இந்த குடும்பமே பெருசா நாட்டுக்கு தான் சேவை செய்யறாங்க. நான் அதை தான் சொன்னேன் என்று சொல்ல ஸ்ருதி மறுபடியும் சிரித்தாள். அதன் பின் அர்ச்சனா ஸ்ருதியை பார்த்து சிரித்து கொண்டு, பாக்கலாம், அடுத்த ஜெனரேஷன் ஒன்னு இருக்கு ஸ்ருதி, அவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னு நான் பார்க்க தானே போறேன் என்றதும் ஸ்ருதி அவரை புரியாமல் பார்க்க ஆரம்பிக்க அர்ச்சனா சிரித்து கொண்டே, புரியலையா? நான் சொன்னது உனக்கு பிறக்க போற குழந்தை, மயங்கோட குழந்தை, இவங்கள பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன் என்றார். அர்ச்சனா குழந்தைகளை பற்றி பேசவும் ஸ்ருதிக்கு சட்டென வெட்கம் வந்தது. அங்கும் இங்கும் எங்கோ வேடிக்கை பார்ப்பது போல அவள் தலையை திருப்பிக் கொண்டிருக்க அர்ச்சனா அதை பார்த்து சிரித்து கொண்டே, சரி சரி வா, நாம பூஜை பண்ணது போதும், எல்லாத்துக்கும் பசிக்க ஆரம்பிச்சிரும், சமைக்க போகலாம் என்றார். அவர்கள் இருவரும் சேர்ந்து சமையலறைக்கு வந்தார்கள். காலை உணவை இருவரும் மும்முரமாக தயாரித்துக் கொண்டிருக்க அப்போது விகாஷின் குரல் ஹாலில் கேட்டது. விகாஷ் அவனுடைய தாத்தாவோடு பேசிக் கொண்டிருந்தான். ஸ்ருதியால் இப்போதெல்லாம் விகாஷின் குரலை எளிதில் கண்டுபிடித்து விட முடிகிறது. எவ்வளவு கூட்டத்தில் இருந்தாலும் விகாஷின் குரல் தனித்தன்மையோடு இருப்பதாகவே அவள் உணர ஆரம்பித்திருந்தாள். ஸ்ருதி கிச்சனுக்குள் வேலை செய்து கொண்டே லேசாய் லேசாய் வெளியே எட்டி பார்க்க அங்கே விகாஷோடு சேர்ந்து ஒரு பெண்ணும் நின்று கொண்டிருப்பதை பார்த்ததும் அவள் முகம் சுருங்கியது. அப்போது அர்ச்சனா பரபரப்பாக உள்ளே வந்து, ஸ்ருதி, விகாஷ் வந்திருக்கான், அவன் கூட அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் வந்திருக்கா, 2 பேரும் உடனே கிளம்பணுமா, அதனால சீக்கிரமா பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சாதான் அவங்க 2 பேரும் சாப்பிட முடியும் என்று சொல்லவும் ஸ்ருதி சரி என்று தலையசைத்துக் கொண்டு காலை உணவை தயாரிப்பதில் மும்முரமாக இறங்கினாள். சமைத்துக் கொண்டே மீண்டும் ஒருமுறை ஹாலை எட்டி பார்த்தாள் ஸ்ருதி. விகாஷின் தோழி என்று சொல்லிய பெண் அவள் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தாள். அவளும் காக்கி யூனிஃபார்ம் போட்டிருந்தாள். அவளுடைய தோளில் கூட சில நட்சத்திர பட்டைகளை ஸ்ருதியால் பார்க்க முடிந்தது. அவள் ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் என்பதை ஸ்ருதி புரிந்து கொண்டாள். அந்த லேடி இன்ஸ்பெக்டர் பார்ப்பதற்கு லட்சணமாக அழகாக இருந்ததால் அதை பார்த்து ஸ்ருதியின் மனம் காரணமே இல்லாமல் கடுப்பானது. இவ யாரா இருப்பா? இவளுக்காக தான் விகாஷ் நைட் வீட்டுக்கு வராம ஸ்டேஷன்ல இருந்தானா? இதெல்லாம் இப்ப எப்படி தெரிஞ்சுக்கிறது என்று கொஞ்ச நேரம் யோசித்த ஸ்ருதி சட்டென கையில் இருந்த கத்தியை கிச்சன் ஸ்லாபில் வைத்துவிட்டு டீ போட்டாள். டீயை எடுத்துக்கொண்டு விகாஷிற்கும் தாத்தாவிற்கும் கொடுக்க போனாள். தாத்தாவோ, இல்ல இல்ல, எனக்கு ஆல்ரெடி அர்ச்சனா டீ குடுத்துட்டாங்க, இவங்க 2 பேருக்கும் டீ குடுத்துரு ஸ்ருதி என்றார். அதன் பின் விகாஷ் தன் அருகில் அமர்ந்திருந்த அந்த பெண்ணிடம் டீ கொடுத்துவிட்டு, நிகிதா நீ உட்காரு, நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன் என்று சொன்னான். நிகிதா திடீரென தனக்கும் விகாஷிற்கும் நடுவே ஒரு பெண் வரவும் கொஞ்சம் திகைத்து போய் ஸ்ருதியை பார்த்தாள். அதன் பின் தாத்தாவின் பக்கம் திரும்பி, இந்த பொண்ணு யாரு தாத்தா, புதுசா இருக்காங்க என்று கேட்க தாத்தா சிரித்தபடி, இவ விகாஷோட வைஃப் ஸ்ருதிமா, அந்த பையன் உன்கிட்ட தனக்கு கல்யாணம் ஆனதை சொல்லலையா என்று கேட்க ஸ்ருதி மனதிற்குள், எப்படி சொல்வான், பிரிஞ்சிருந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் சேர்ந்திருக்காங்க, அவங்களுக்குள்ள 1000 இருக்கும், என்னை எப்படி இவனுக்கு ஞாபகம் இருக்க போகுது என்று முணுமுணுத்துக் கொண்டே சமையல் அறைக்குள் போனாள். தாத்தா சொன்னதை கேட்டதும் டீ குடித்துக் கொண்டிருந்த நிகிதா சட்டென ஒரு நிமிடம் அதிர்ச்சியானாள். அதன் பின், விகாஷ் ரொம்ப லக்கி பர்சன், ரொம்ப சூப்பரான ஒரு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டான் என்று சொன்னாள். ஸ்ருதிகோ நிகிதாவை பார்த்ததில் இருந்து உள்ளுக்குள் பொறாமை துடித்துக் கொண்டே இருந்தது. ஆனால் அவர்கள் இருவருக்கும் காலை உணவு தயாரிக்க வேண்டியிருந்ததால்
வேகமாக சமையல் அறைக்குள் சென்றவள் அந்த உணவை எப்படியாவது கெடுத்துவிட வேண்டும் என்று முயற்சி செய்தாள். ஆனால் இதை நோட் செய்த அர்ச்சனா அவளை பார்த்து, நீ ஒன்னு பண்ணுமா, நீ போய் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து டேபிள் மேல வை, எடுத்து வச்சுட்டு நிக்கிதாவை சாப்பிட கூப்பிடு என்றார். ஸ்ருதி சரி என்று சொல்லியபடி ஹாட் பேன்களை டைனிங் டேபிளில் அடுக்கிய பின்னர் நிக்கிதாவை சாப்பிட கூப்பிட போக, ஆனால் நிக்கிதா ஹாலில் மனுவோடு பேசிக் கொண்டிருந்தாள். அதை பார்த்ததும் ஸ்ருதிக்கு இன்னும் கொஞ்சம் கோபம் ஏறியது. என்ன பார்த்து நீ கொஞ்சம் கூட சிரிக்கவே இல்ல, யாருன்னு கூட கேட்கல, ஆனா மத்தவங்கள பார்த்து பல்ல காட்டி காட்டி சிரிக்கிறியா என்று மனதிற்குள் நிகிதாவை பார்த்து பொறுமினாள் ஸ்ருதி. அதன் பின்னரே ஸ்ருதிக்கு விகாஷின் ஞாபகம் திடீரென்று வந்தது. உடனே வேகமாக அறைக்கு சென்றாள். அவளுக்கு பின்னால் நின்று அவளுடைய குறும்புகளை பார்த்து கொண்டிருந்த அர்ச்சனா அவருக்குள்ளாகவே சிரித்துக் கொண்டு மேலும் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஆரம்பித்தார். ஸ்ருதி விகாஷிடம் பேச ரூமிற்குள் நுழைந்த போது விகாஷ் அப்போதுதான் குளித்துவிட்டு வெளியே வந்திருந்தான். ஒரு டவலை கட்டிக்கொண்டு அலமாரியில் எதையோ தேடிக் கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் அவனுடைய முதுகில் நீர்த்துளிகள் கோடு கோடாக இறங்கிக் கொண்டிருந்தன. முத்து முத்தான நீர்த்துளிகள் மின்ன அவனுடைய தேகத்தை பார்த்ததும் ஸ்ருதி லேசாய் வெட்கப்பட்டாள். ஆனாலும் தன்னை சரி செய்து கொண்டு அவன் முதுகின் பின்னால் நின்று, என்ன தேடுற விகாஷ் என்று கனிவாக கேட்டாள். ஆனால் விகாஷோ அவளை பார்த்ததும் கோபமானான். அது புரியாத ஸ்ருதி, என்ன தேடிட்டு இருக்க விகாஷ், நான் வேணா தேடி தட்டுமா என்று கேட்டாள். அவள் திடீரென்று உள்ளே வந்ததை எதிர்பார்க்காத விகாஷ், இல்ல நீ போ, நானே கண்டுபிடிச்சுக்கிறேன் என்று சொல்லவும் ஸ்ருதி தலையாட்டியபடி, இல்ல நானே உனக்கு கண்டுபிடிச்சு தரேன், நீ என்ன தேடுற, உன்னோட இன்னர் தானே தேடுற என்றாள். விகாஷிற்கு அருகில் நின்று அலமாரியை எட்டி பார்த்ததால் ஸ்ருதியின் மார்புகள் விகாஷின் முதுகை தொட்டுக் கொண்டிருந்தது. அதன் காரணமாக விகாஷ் அவளை விட்டு விலகினான். தன்னை விட்டு விலகிய விகாஷை நிறுத்த நினைத்த ஸ்ருதி அவன் டவலை இழுத்து பிடித்தபடி, நீ அப்படியெல்லாம் போறதுக்கு நான் விடமாட்டேன் விகாஷ். நேத்து நைட் நீ எங்க போனேன்னு சொல்லு. திடீர்னு வெளியே போயிட்டு எனக்கு போன் பண்ணி நைட் வரமாட்டேன்னு சொன்னல, ஏன் அப்படி சொன்ன, நைட் யார் கூட இருந்த என்று கேட்டாள். ஸ்ருதியின் முகம் திடீரென மாறுவதை பார்த்து விகாஷ் கொஞ்சம் ஆச்சரியப்பட்டான். ஆனால் அவனது கவனம் ஸ்ருதியின் கைகள் மீது சென்றது. அவளுடைய கைகள் அவனுடைய டவலை இறுக்கமாக பிடித்துக் கொண்டிருந்தன. விகாஷ் வேகமாக டவலின் ஒரு பக்கத்தை பிடித்துக் கொண்டு, என்ன பண்ற ஸ்ருதி, டவல் கீழ் விழுந்துரும், கொஞ்சம் பேசாம இருக்கியா என்று கேட்டான். ஸ்ருதி அதற்கெல்லாம் பயப்படாமல் டவலை இன்னும் இறுக்கமாக பிடித்துக் கொண்டு, அது கீழே விழுந்தா விழுந்துட்டு போட்டோம், ஐ டோன்ட் கேர், இன்னும் எனக்கு ஒரு நிமிஷத்துக்குள்ள நீ பதில் சொல்லலைனா நானே இதை ஓபன் பண்ணிடுவேன் என்றாள். ஸ்ருதியின் பேச்சை கேட்டு அவளை கொஞ்சம் வித்தியாசமாக பார்த்த விகாஷ் கதவு திறந்திருப்பதை பார்த்தான். இவளிடம் இதுநாள் வரை இருந்த வெட்கமெல்லாம் திடீரென்று காணாமல் போய்விட்டதே, எப்படி என்று யோசித்தான். அது புரியாத ஸ்ருதி மீண்டும் மீண்டும் டவலை அசைத்தபடி, சொல்லு விகாஷ், ஏன் நைட்டு வரல, எங்க போயிருந்த என்று கேட்க, விகாஷ் அவளை கவனித்தபடியே, நைட்டு வர முடியல, என் ஏரியால ஒரு மர்டர், அதான் அவசரமா கிளம்பி போனேன், பேட்டரி இல்லாம போன் டெட் ஆயிடுச்சு, அதனாலதான் நான் கூப்பிட முடியல. ஆனா நீ தேவையில்லாம யோசிக்கிற ஸ்ருதி, இதுக்கு முன்னாடி பல நைட் நான் வராம இருந்திருக்கேன், நீ அப்பெல்லாம் இந்த மாதிரி யோசிச்சதே இல்ல, இப்ப என்ன புதுசா கேக்குற என்று கேட்டான். ஸ்ருதி அவனை பார்த்து, முன்னாடி அப்படி இல்ல, இப்ப நான் அப்படி இருக்கேன், அதுக்கு என்ன, இப்ப நீ என்கிட்ட சொல்ல போறியா இல்லையா என்று பிடிவாதம் பிடித்தாள். விகாஷ் ஸ்ருதியிடம், சரி சரி நான் சொல்றேன், ஆனா முதல்ல இந்த டவலை விடு என்றான். ஸ்ருதி ஒரு நிமிடம் விகாஷை பார்த்துவிட்டு உடனடியாக அலமாரியில் இருந்த அவனுடைய இன்னர்ஸை கண்டுபிடித்து எடுத்தாள். விகாஷ் ஸ்ருதியை ஆச்சரியமாக பார்த்து, நான் இதத்தான் தேடுறேன்னு உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்க, அதை கேட்ட ஸ்ருதி, நீ என்ன பனியனா தேட போற, பாத்ரூம்ல இருந்து டவலோட வெளியே வந்திருக்க, முதல்ல இதத்தான் தேடுவேன்னு கூடவா எனக்கு தெரியாது, முதல்ல நீயே என்கிட்ட பேசாம இருக்கேன்னு சொல்லு என்று பேசிய ஸ்ருதியை மிகவும் ஆச்சரியத்துடன் பார்த்தான். இந்த பொண்ணுக்கு இன்னைக்கு என்னாச்சு என்று விகாஷ் யோசிக்க, ஸ்ருதியோ, நான் ஒன்னதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், ஏன் பேச மாட்டேங்கிறேன்னு பதில் சொல்லு என்று ஸ்ருதி வற்புறுத்தினாள். விகாஷ் ஸ்ருதி கைகளை டவலில் இருந்து விலக்கியபடி, இந்த இடியட்டிக் திங்ஸ் பத்தி எல்லாம் அப்புறமா பேசலாம், இப்ப நிகிதா வெயிட் பண்றா, நான் போணும் என்றான். நிகிதாவின் பெயரை கேட்டதும் ஸ்ருதிக்கு இன்னும் கொஞ்சம் கோபம். ஆனால் விகாஷிடம் எதுவும் பேசாமல் அலமாரியை ரொம்ப கோபமாக இழுத்து மூடிவிட்டு, முதல்ல ரூம் விட்டு வெளியே வா என்றாள். விகாஷ் ஆச்சரியத்துடன்,
என்னது என்று கேட்டான். ஸ்ருதி கோபம் தீராத குரலோடு, என்னோட பேசுறதுக்கு நேரம் கிடைக்கும் போது மட்டும் நீ வீட்டுக்கு வா, இப்ப முதல்ல கிளம்பு என்றாள். விகாஷ் அவளை பார்த்து, உனக்கு என்னதான் பிரச்சனை, நீ எதுக்காக இப்படியெல்லாம் பிஹேவ் பண்ற என்று கேட்க, அதை கேட்டு ஸ்ருதி, நீதான் பிரச்சனை. ஏன் 2 நாளா என் கூட பேசவே இல்ல, 2 நாளா வீட்டுக்கும் வரவும் இல்ல, என்னாச்சு உனக்கு என்று கேட்டாள். விகாஷ் கோபமானான். நான் எதுக்கு உன்னை நினைச்சுக்கணும், நீதான் என்னை பத்தி கவலைப்படுறதே இல்லையே, உனக்குதான் நான் லவ் பண்ணா பிடிக்காதே என்றான். ஸ்ருதி அதற்கு பதில் சொல்லும் முன் விகாஷ் போன் அடிக்க ஆரம்பித்தது. ஸ்ருதி கட்டிலில் கிடந்த விகாஷ் போனை பார்த்தபோது அது நிகிதாவின் அழைப்பு என்று தெரிந்தது. பின்னர் அங்கிருந்து வேகமாக கீழே இறங்கினாள் ஸ்ருதி. நேராக நிகிதாவிடம் சென்றவள், ஹலோ, உங்களை சாப்பிட கூப்பிட்டாங்க, டைனிங் டேபிளுக்கு வரீங்களா என்று நிகிதாவிடம் சொல்லிக்கொண்டே ஸ்ருதி சமையல் அறைக்கு போனாள். நிகிதா ஸ்ருதியின் வினோதமான நடவடிக்கைகளை பார்த்தபடி தயங்க விகாஷ் கீழே கிளம்பி வந்தான். இருவரும் ஒன்றாக அருகருகே சாப்பிட அமரவும் ஸ்ருதிக்கு மனது உடைந்து போய் கண்களில் நீர் வந்தது. ஆனாலும் காட்டிக்கொள்ளாமல் உணவு பரிமாற ஆரம்பித்தாள். அப்போது விகாஷிற்கு இட்லியை வைக்க போன ஸ்ருதியை நிகிதா தடுத்தாள். ஸ்ருதி, விகாஷுக்கு இட்லி பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா என்று கேட்க, ஸ்ருதியின் கைகள் காற்றில் அப்படியே நின்று போனது. பிரதாப்பிற்கு ஸ்ருதியின் மனம் புரிந்ததால் நிகிதாவை பார்த்து, நிகிதா, பரிமாறும்போது மிஸ்டேக்ஸ் நடக்கதான் செய்யும், நீ அதை பத்தியெல்லாம் ஓவரா திங்க் பண்ண தேவையில்ல என்றார். விகாஷின் அப்பா அப்படி சொன்னதும் நிகிதா அமைதியானாள். நிகிதா இதற்கு முன்பு விகாஷின் பக்கத்து வீட்டில்தான் இருந்தாள். அதாவது ஸ்ருதியை எந்த வாடகை வீட்டில் விகாஷ் குடி வைத்தானோ அதே வீட்டில்தான் நிகிதா இருந்தாள். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு அவள் இந்த ஆர்மி காலனியை விட்டு வேறொரு ஊருக்கு போக வேண்டி வந்தது. பிரதாப் மிகவும் கண்டிப்பான அணுகுமுறை வைத்திருப்பார் என்பதை அவள் ஏற்கனவே அறிந்திருந்ததால் தான் அமைதியாக இருப்பது நல்லது என்று அவள் வாய் பேசாமல் சாப்பிட ஆரம்பித்தாள். இன்னொரு பக்கம் மாமா பிரதாப்பின் சப்போர்ட் பெற்ற பிறகு ஸ்ருதியின் முகம் மலர்ந்தது. தாத்தாவிற்கு செய்த கோதுமை உப்மாவை விகாஷிற்கு பரிமாறினாள். அதே நேரம் ஸ்ருதியிடம் நிகிதா அப்படி பேசியது விகாஷிற்கு பிடிக்கவில்லை. ஆனால் அப்பா பிரதாப் இந்த விஷயத்தை கையாண்டதால் அவன் குறுக்கே வர விரும்பவில்லை. பேசாமல் சாப்பிட ஆரம்பித்தான். சாப்பிட்டு முடித்ததும் விகாஷ் நிகிதா இருவரும் ஒன்றாக வெளியே கிளம்பினார்கள். விகாஷ் நிகிதாவிடம், நீ கார்ல வெயிட் பண்ணு, 2 minutes, இப்ப வந்துடுற என்று சொல்லவும் நிகிதாவோ அவன் கையை பிடித்துக்கொண்டு, சீக்கிரம் வா, நம்ம ஏசிபி ஆபீஸ்ல போயிட்டு இப்ப ரிப்போர்ட் பண்ணி ஆகணும் என்றாள். உண்மையில் கடந்த 4 நாட்களுக்கு முன்புதான் நிகிதா விகாஷுடைய காவல் நிலையத்தில் அதிகாரியாக நியமிக்கப்பட்டாள். அவள் ஜாயின் செய்யும் முன் விகாஷின் தாத்தாவை பார்க்க ஆசைப்பட்டதால் விகாஷ் அவளை இங்கே வரவழைத்திருந்தான். விகாஷ் வேகமாக உள்ளே வருகையில் ஸ்ருதி அர்ச்சனாவோடு சாப்பிட உட்கார்ந்தாள். அவளை ஒரு பார்வை பார்த்த விகாஷ் மேலே வரும்படி கண் காட்டினான். ஸ்ருதி அவனை முறைத்தபடி இருக்க தாத்தா கிண்டலாக, அவன்தான் கூப்பிடுறானேமா, போயிட்டு வா, எதையாவது மறந்துட்டு போயிருப்பான், நீ போனாதான் அது கிடைக்கும், போய் எடுத்து கொடுத்துட்டு வா என்று ஸ்ருதியை அனுப்பி வைத்தார். அதன்பின் ஸ்ருதி எதுவும் பேசாமல் மாடிக்கு போக அர்ச்சனாவும் தாத்தாவும் ஒருவருக்கொருவர் சிரித்துக் கொண்டனர். ரூமிற்குள் நுழைந்த ஸ்ருதி, இப்ப என்ன, எதை மறந்துட்ட என்று கேட்டாள். விகாஷ் ஸ்ருதியை சுவரோடு சேர்த்து தள்ளினான். உனக்கு என்னதான் பிரச்சனை, முதல்ல அத சொல்லு என்றான். ஸ்ருதி எரிச்சலோடு, நீ ஏன் என் கூட பேசாம இருக்க, அது ஏன்னு கேட்டேன் என்றாள். விகாஷ் அவள் முகத்திற்கு அருகில் வந்து, நீ மட்டும் என்ன, நீயும் தான் என்னோட பேச மாட்டேங்கிற, உனக்கு என்னோட லவ் வேணான்னுட்ட, நான் இப்ப என்னதான் செய்யணும் என்று கேட்டான். ஸ்ருதி எதுவும் பேசாமல் தலை குனிந்தபடி, என்னோட எப்பவும் போல பேசு, அது போதும் என்றாள். விகாஷ் அவள் முகத்தை நிமிர்த்தினான். என்னோட லவ்வ நீ வேணான்னு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல ஸ்ருதி, நான் பேசினா உனக்கு கஷ்டமா இருக்குன்னு தான் விலகி போன என்றான். ஸ்ருதி கண்களை திறந்தாள். விகாஷை பார்த்து, ஐ எம் சாரி, என் மேலதான் தப்பு என்றபடி விகாஷின் உதடுகளை முத்தமிட ஆரம்பித்தாள். தன்னோடு சண்டையிடப் போகிறாள் என்று நினைத்த விகாஷ் ஸ்ருதியின் முத்தத்தால் தன்னை மறக்க ஆரம்பித்தான். தான் விகாஷிடம் கோபமாக நடந்து கொண்டதற்கு இதழ் முத்தத்தின் வழியாக மன்னிப்பு கேட்டாள் ஸ்ருதி. அந்த முத்தத்தின் சுவையை உள்வாங்கிய விகாஷ் ஸ்ருதியின் கன்னத்தை இழுத்து கிள்ளியபடி, ஐ வில் see you in the night என்றான். அதன்பின் அவசர அவசரமாக அந்த அறையை விட்டு வெளியேறினான்.
ஸ்ருதி கலைந்த தலைமுடியை சரி செய்து கொண்டு, இப்ப எதுக்கு இவ்வளவு அவசரமா கிஸ் பண்ணிட்டு இவ்ளோ கோவமா போறான்? நான் சாரி தானே கேட்டேன் என்று ஃபீல் செய்து கொண்டே கட்டிலில் விழுந்தாள். விகாஷ் வெளியே வந்ததும் அவனுக்காக காத்திருந்த நிகிதா விகாஷிடம், 2 நாளா வைஃப பிரிஞ்சிருந்த, ஒத்துக்கிறேன். அதுக்காக ஒரே நாள்ல அவளுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா கோட்டாவையும் ஒன்னா கொடுத்துட்டு வரணுமா என்று கேட்டாள். விகாஷ் அவளை பார்த்து, என்ன சொல்ற, எனக்கு புரியல என்று குழம்ப, நிகிதா விகாஷ் அருகே நெருங்கி வந்து அவன் காதில், எப்ப இருந்து நீ குங்குமம் வைக்க ஆரம்பிச்ச என்று கேட்டாள். அதன் பின் தான் விகாஷ் அவள் சொன்னதை புரிந்து கொண்டான். அதற்கு பின் அதற்காக அதிகம் ரியாக்ட் செய்யாமல் முகத்தை சுத்தப்படுத்திக் கொண்டு காரில் போய் ஏறி அமர்ந்தான். இதையெல்லாம் சொன்னாலும் நிகிதாவின் முகத்தில் ஒரு சோகம் இருந்தது. ஆனால் அவள் அதை எதையும் காட்டிக்கொள்ளாமல் மிக அமைதியாக இருப்பவள் போல தன்னை காட்டிக்கொண்டாள். இன்னொரு பக்கம் மின்மினியும் ஆரியனும் ஹாஸ்பிட்டலில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டிற்கு வந்திருந்தார்கள். அவர்களுடைய அறையில் மின்மினி ஆரியனுக்கு மாத்திரைகளை கொடுத்து கொண்டிருந்தாள். ஆரியனுடைய இடது கையில் மட்டும் வலி அதிகமாக இருந்தது. செய்தது மேஜர் ஆபரேஷன் என்பதால் மேலும் 10 நாட்களுக்கு தீவிரமான ஓய்வில் இருக்குமாறு டாக்டர்கள் சொல்லி இருந்தார்கள். மின்மினி குளித்துவிட்டு அறைக்குள் வந்தபோது ஆரியன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். மின்மினி அவனிடம் கோபமாக, என்ன, எதுக்கு என்ன அப்படி பாக்குறீங்க என்று கேட்க, அதற்கு ஆரியன் சிரித்துக்கொண்டு, ஓய் மைனர் பிரெயின் மின்மினி, என் வைஃப், நான் பாக்குறேன், இதுல உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டான். அதன் பின் அவள் எதுவும் பேசாமல் அவசரமாக ரெடியாகி ரூமை விட்டு வெளியேறினாள். உண்மையில் மின்மினி ஏன் ஆரியன் மீது கோபமாக இருந்தாள் என்றால், டாக்டர்கள் அவ்வளவு சொல்லி அனுப்பியும் ஆரியன் சித்தார்த்துடன் அவசரமாக எங்கோ வெளியே போய்விட்டு வந்திருந்தான். கொஞ்ச நேரம் கழித்து ஆரியன் காலை உணவை எடுத்துக்கொண்டு மின்மினி மேலே வந்தாள். ஆரியனின் அருகே தட்டை வைத்துவிட்டு நகர்ந்தவளின் கையை பிடித்து தன் அருகில் உட்கார வைத்தான் ஆரியன். ஓய் பார்பிடால், எங்க போற என்று கேட்டான். மின்மினி பதில் எதுவும் பேசாமல் அங்கிருந்து நகர ஆரம்பிக்க, உன் கையால தான் நான் சாப்பிடணும், எனக்கு ஊட்டி விடு என்று கெஞ்சினான் ஆரியன். ஆனால் மின்மினி கோபமாக ஆரியனை பார்த்து, போங்க போங்க, போய் அந்த சித்தார்த்தனவ வர சொல்லி அவர் கூடவே சாப்பிடுங்க, நான்லாம் எதுக்கு உங்களுக்கு கூட்டணும் என்று கேட்டாள். ஆரியன் மின்மினி தோளில் முகம் புதைத்தபடி, சாரி பேபி, நான் பண்ணினது தப்புன்னே வச்சுக்க, இனிமே எங்கேயும் போக மாட்டேன், நீ சொன்னாதான் நான் பெட்ல இருந்து திரும்பி பார்க்கவே செய்வேன், ஓகேவா? பிடிவாதம் பிடிக்காம இப்ப எனக்கு கொஞ்சம் ஊட்டி விட பிளீஸ் என்றான் ஆரியன். மின்மினி அவன் சொன்னதை கேட்டு ஆரியனை பார்க்க அவன் ஒரு அப்பாவி குழந்தை போல முகத்தை வைத்துக் கொண்டான். மின்மினிக்கு இப்போது வேறு வழியே இல்லாமல் அவன் முன்னால் அமர்ந்து அவனுக்கு ஊட்டிவிட ஆரம்பித்ததும் ஆரியனுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. ஆனால் மின்மினியோ, இதனாலெல்லாம் சந்தோஷப்படாதீங்க, நான் ஒன்னும் உங்களை எல்லாம் மன்னிக்கவே இல்ல, நான் உங்களை மன்னிக்கவும் மாட்டேன், சித்தார்த்தனாவையும் சும்மா விட மாட்டேன். 10 டாக்டருங்க அவங்க உயிரை கொடுத்து உங்களை காப்பாத்திருக்காங்க, ரிஸ்க் எடுக்க கூடாதுன்னு படிச்சு சொல்லி அனுப்பியிருக்காங்க. இந்த மாதிரி நேரத்துல உங்களை எப்படி வந்து அவர் ஆபீஸ் கூட்டிட்டு போனாரு என்று கோபப்பட்டாள். மின்மினியின் முகம் கோபத்தில் சிவந்திருப்பதை கண்டு சிரித்த ஆரியன், சரி, சாரி லேடி டான், எனக்கு இப்ப ரொம்ப பசிக்குது, ஃபர்ஸ்ட் ஊட்டி விடு என்று கூறினான். உண்மையில் ஆரியன் விஷயத்தை மின்மினியிடமிருந்து டைவர்ட் செய்ய விரும்பினான். காலை உணவுக்கு பிறகு மின்மினி அருகில் கிடந்த சோஃபாவில் அமர்ந்தபடி தன்னுடைய MBA அசைன்மெண்டை செய்து கொண்டிருந்தாள். ஆரியன் கட்டிலில் படுத்தபடி அவளை தூரமாக படுத்தபடியே பார்த்து கொண்டிருந்தான். அவளுடைய அழகான வட்டமான முகம் அன்றைக்கு மிகவும் சீரியஸாக இருந்தது. அவள் தன் அசைன்மெண்ட் வேலையை மிகவும் தீவிரமாக செய்து கொண்டிருந்தாள். படிப்பே பிடிக்காவிட்டாலும் மின்மினிக்குள் ஒரு ஸ்பெஷாலிட்டி குணம் இருந்தது. எதையாவது செய்ய வேண்டும் என்று உறுதியாக இருந்தால் அதை முடித்த பின்தான் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போவாள். மின்மினிக்கு அசைன்மெண்ட் சப்மிட் பண்ண இதுதான் லாஸ்ட் டேட். அதனால் அவள் மிகவும் பதட்டமாக இருந்தாள். ஏனென்றால் அவளுடைய அசைன்மெண்ட் இன்றைக்கு போகவில்லை என்றால் அவள் அதுவரைக்கும் செய்திருந்த எல்லா விதமான ரெக்கார்ட் ஒர்க்குகளும் பாழாகிவிடும். அசைன்மெண்ட் முடித்துவிட்டு நிமிர்ந்து பார்த்தபோது ஆரியன் மாத்திரைகளின் சக்தியால் தூங்கிக் கொண்டிருந்தான். மின்மினி அன்று முழுவதும் தன்னுடைய அசைன்மெண்ட் வேலையெல்லாம் முடித்துவிட்டு காலேஜ் கிளம்ப தயாரானாள். ஆரியனை பார்த்த மின்மினி, நல்லா தூங்குறாரு, தூங்கட்டும், நான் போய் ஆச்சிக்கிட்ட சொல்லி பாத்துக்க சொல்லிட்டு காலேஜ் போயிட்டு வந்துடுறேன் என்று தனக்குள்ளே பேசிக்கொண்டு கீழே இறங்கிய மின்மினி ஆச்சியிடம் சொல்லிவிட்டு கல்லூரிக்கு கிளம்பினாள். அப்போது மணி மாலை 3 ஆகி இருந்தது.
மாலை 5 மணிக்குள் கல்லூரி மூடிவிடும் என்பதால் அவள் அவசர அவசரமாக கிளம்பி காலேஜுக்கு போனாள். மாத்திரைகளின் தீவிரத்தால் உறங்கி போன ஆர்யன் கண் திறந்து பார்த்தபோது ஆச்சி அவன் பக்கத்தில் அமர்ந்திருந்தார். ஆர்யன் பதறிப்போய், ஆச்சி, எதுக்கு மேல வந்து தேவையில்லாம கஷ்டப்படுறீங்க என்று கேட்டான். ஆச்சி அவனது தலைமுடியை வருடி கொண்டே, உன்னை பார்க்கணும் போல இருந்தது தம்பி, அதனாலதான் வந்த என்றார். ஆர்யன் அதன் பின்னர் அங்கே தன் பார்வையை சுழல விட்டான். மின்மினியை எங்குமே காணவில்லை. அதன் பின் கொஞ்சம் பதட்டமாக எழுந்து அமர்ந்தான். அவன் பதட்டமாக இருப்பதை பார்த்த ஆச்சி, உடம்ப பாத்துக்க ஆர்யன், உன்னை நீயே கவனிச்சுக்கிற அளவுக்கு நீ இருக்கணும். இப்படி பதறி எழுந்தா உடம்பு தாங்காது. உன்னோட மின்மினிக்காகவாவது உன்னோட ஹெல்த்தை நீ பார்த்தாகணும் என்று திட்டினார். ஆர்யன் ஆச்சி சொல்வதை கேட்டு, சாரி ஆச்சிமா, நான் இனிமே மெதுவா எந்திரிக்கிறேன் என்றான். ஆச்சி அவன் தோளில் கை போட்டு, இங்க பாரு ஆர்யன், நம்ம கிட்ட இருந்து போனது எதுவா இருந்தாலும் அது திரும்ப வராது. நீ என்ன நினைச்சாலும் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அது நம்ம கையில திரும்ப கிடைக்காது. ஆனா போனதையும் நினைச்சுக்கிட்டு நம்ம கிட்ட இருக்கிறத நாம இழந்துடக்கூடாது. நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். எந்த பழிவாங்கிற எண்ணமோ உனக்குள்ள வேண்டாம் ஆர்யா. எதை செய்யறதுக்கு முன்னாடியும் நீ மின்மினிய பத்தி யோசி. உன் கண்ணு முன்னாடி உன்னோட லைஃப் இருக்கு, அவளுக்காக நீ நிறைய யோசி. எந்த சிக்கல்லையும் நீ மாட்டிக்காத என்று ஆச்சி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ஆர்யன் தலை குனிந்தபடி பற்களை கடித்து கொண்டான். ஆச்சிக்கு சில விஷயங்கள் தெரிய வந்திருந்தது. ஆர்யன் அவனுடைய அப்பா அம்மா இறந்ததற்கு காரணமான குமார் என்பவனை தேடி அலைந்து கொண்டிருந்தான் என்பதையும், அவன் அதற்காக காவல் நிலையத்திற்கு போனான் என்பதையும், இந்த வேலைக்காக அவன் சில பர்சனல் ஆட்களை கூட அடியாட்களாக அமர்த்தி இருக்கிறான் என்பதையும் ஆச்சி சித்தார்த் மூலம் தெரிந்து கொண்டார். அதுவும் இல்லாமல் இப்பொழுது இவ்வளவு உடம்பு சரியில்லாத நேரத்திலும் ஆர்யன் இந்த விஷயமாக வெளியே போவதும் வருவதுமாக இருப்பது ஆச்சிக்கு கொஞ்சமும் பிடிக்கவில்லை. ஆர்யனின் அப்பா அம்மா மெய்யப்பனும் உமையாளும் இறந்ததற்கு காரணம் குமார் தான் என்றாலும் காந்திமதி யாருடைய உதவியால் அவர்களை கொன்றாள் என்பதை ஆர்யன் தெரிந்து கொள்ள விரும்பினான். அதன் பின் ஆச்சியை பார்த்த ஆர்யன், அதெல்லாம் ஒன்னும் இல்ல ஆச்சி, நான் இனிமே எந்த தப்புமே பண்ண மாட்டேன். இனிமே எந்த தப்பும் நடக்க நான் காரணமா இருக்க மாட்டேன். என்ன நீங்க நம்புங்க என்று சொன்னான். ஆச்சி எதுவும் பேசாமல் ஆர்யன் தலையை வருடி கொடுத்துவிட்டு ஆர்யனுக்கான சூப்பை கொடுக்க ஆரம்பித்தார். அதே நேரம் மின்மினி கல்லூரியில் தன்னுடைய அசைன்மெண்டை சப்மிட் செய்தாள். அவள் வேக வேகமாக ப்ரொஃபசர் அறைக்கு சென்று அசைன்மெண்டை சப்மிட் செய்துவிட்டு திரும்பி வரும்போது அதே வேகத்தோடு ஒரு நபர் மீது மோத அவள் விழும் முன்னர் அந்த நபர் அவளை தாங்கி பிடித்தான். தாங்கி பிடித்தவன் மின்மினியையே கொஞ்ச நேரம் வெறித்து பார்த்தான். மின்மினி அவனை பார்த்து, கீழே விழாம பிடிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், ஆனா இப்ப என்னோட கைய கொஞ்சம் விடுறீங்களா என்று கொஞ்சம் கோபமாக கேட்டாள். ஆனால் அந்த நபர் அவனுடைய வசம் இல்லை. மின்மினியின் அழகில் தன்னை பறிகொடுத்திருந்த அவன் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தான். மின்மினி போன்றே சுண்டிவிட்டால் சிவந்து போகும் நேரம் அவனுக்கும் இருந்தது. பிரவுன் நிற கண்கள் அவன் அழகை மேலும் அதிகரித்திருந்தன. பிரெஞ்ச் பியர்டில் பிரவுன் நிற கேசம் இருந்தது. ஒரு பிளாக் குர்தா ப்ளூ ஜீன்ஸுடன் அவனை பார்க்கும் எந்த பெண்ணையும் தன் பின்னே வரவைக்கும் வித்தையை கற்றவன் போல அவன் நின்று கொண்டிருந்தான். ஆனால் மின்மினிக்கு அவனுடைய தோற்றம் பற்றிய எந்த கவலையும் இல்லை. இவன் எதற்காக தன்னுடைய கையை பிடித்துக் கொண்டு இன்னும் போகாமல் இருக்கிறான் என்கிற கோபம் மட்டுமே அவளுக்கு இருந்தது. மின்மினி அவனிடம், எவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்க, கொஞ்சம் கைய விடு, சொல்றது புரியலையா என்று கத்தினாள். அவள் சொல்வதை கேட்டுவிட்டு அவள் கையை விட்ட அந்த நபர், சாரி, நான் ஒரு நிமிஷம் என்ன மறந்துட்டேன் என்றான். மின்மினி அவன் சொல்வதை கேட்டு கோபமாக பார்த்து கொண்டிருந்த அதே நேரம் சூரஜ் அங்கே வந்து கொண்டிருந்தான். மின்மினி சூரஜ் முன் எதுவும் பேச வேண்டாம் என்று நினைத்தாள். அதனால் சூரஜ், வாங்க மேடம் போலாம் என்று சொல்லவும் மின்மினி அந்த மனிதனை வெறுப்போடு ஒரு பார்வை பார்த்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள். மறுபடியும் அந்த நபரின் முகத்தை பார்த்த சூரஜ் அந்த மனிதனுக்கும் மின்மினிக்கும் நடுவே சண்டை நடந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டான். மின்மினி காருக்குள் சென்று அமர சூரஜ் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக அந்த ஆளை ஒரு போட்டோ எடுத்துக்கொண்டான். ஆர்யன் சுடப்பட்ட பிறகு சூரஜிடம் பல கடுமையான உத்தரவுகளை சொல்லியிருந்தான். அதனால் மின்மினியின் பாதுகாப்பு விஷயத்தில் சூரஜ் எந்த தவறும் செய்யக்கூடாது என்பதை முடிவு செய்திருந்தான். அங்கிருந்து சூரஜ் மின்மினியும் கிளம்பியவுடன் அந்த மனிதன் சிரித்துக் கொண்டே தனக்குள், பாத்தியா, கடவுள் நானும் நீயும் பார்க்கணும்னு நினைக்கிறாரு, அதனாலதான் இப்ப நீயாவே எனக்கு முன்னாடி வந்திருக்க
என்று சொன்னபடி அவள் ஏறிய காரி நம்பரை நோட் செய்து கொண்டான். ஒரு ஹோம் தியேட்டர் செட்டப்பில் ஒரு அறை இருக்க, அந்த அறையில் இருந்த பெரிய திரையில் ஒரு பெண் கிளாசிக் டான்ஸ் ஆடிக்கொண்டிருந்தாள். அந்த திரைக்கு எதிரே இருந்த நாற்காலியில் ஒரு ஆண் அந்த பெண்ணை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தான். சிட் என்ற அந்த பெண்ணின் நடனத்தை பாஸ் செய்துவிட்டு அந்த பெண்ணை பார்த்து ஆசையோடு புன்னகைத்தான். குட் ஈவினிங் சார், நான் உள்ள வரலாமா என்று அந்த நபரின் பிஏ கேட்க, அவன் உள்ளே வா என்று சொன்னான். உள்ளே நுழைந்த அவனிடம், என்னாச்சு ரவி, அவளை பத்தி நியூஸ் கிடைச்சதா, அட்ரஸ் வாங்கிட்டியா என்று பரபரப்பாக கேட்டான். அவனுடைய பிஏ ரவி, சார் நியூஸ் எல்லாம் கிடைச்சிருச்சு, அந்த பொண்ணு பேரு மின்மினி என்று தயக்கமாக இழுத்தான். இதை கேட்டதும் அவன் கோபமாக பற்களை கடித்துக் கொண்டு, அவ பேர் என்னன்னு எனக்கு தெரியும்டா இடியட், அதை தாண்டி வேற என்ன கண்டுபிடிச்ச என்று கேட்டான். தன்னுடைய முதலாளிக்கு கோபம் வருவதை பார்த்த ரவி, ஆமா பாஸ், உங்களுக்கு இவங்க பேர் தெரியும் தான், ஆனா இந்த பொண்ணோட முழு பேர் உங்களுக்கு தெரியாதல்ல, நான் இப்ப சொல்றேன் பாருங்க, நீங்க கேட்டீங்கன்னா ஷாக் ஆயிடுவீங்க என்றான். டேய் ரவி, நான் டீட்டெயில்ஸ் கேட்க சொன்னது என் ஃபியூச்சர் வைஃப் பத்தி, சொல்றது புரியுதா? கண்ட மேனிக்கு பேசாம டீட்டெயில்ஸ் மட்டும் சொல்லு, புரியுதா என்று கிட்டத்தட்ட அவன் ரவியை கடித்து குதறாத குறையாக கத்தினான். முதலாளி கோபத்தை பார்த்த ரவி, சாரி பாஸ், மேடத்தோட முழு பேர் வந்து மிஸ்ஸஸ் மின்மினி ஆரியன், மேடம் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு சார் என்றான். அதை கேட்டவன் ஆச்சரியத்தோடு கையை கன்னத்தில் வைத்துக் கொண்டு, அட, என் டார்லிங்க்கு கல்யாணம் ஆயிடுச்சா? வயசு 21 தானே ஆச்சுன்னு பயோல சொல்லிருக்காங்க, அதுக்குள்ள கல்யாணம் பண்ணிருக்காளா? வாட் அ வியர்ட் கேர்ள் என்று சொல்லவும் பிஏ ரவி மெதுவாக, சார் அவங்க ஃபுல் நேம் நீங்க சரியா கேட்கல, மின்மினி ஆரியன், ஆரியன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் குடும்பத்தை சேர்ந்தவங்க, இந்த பொண்ணுக்காக நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க சார் என்றான். ரவி சொன்னதை கேட்டவன் மீண்டும் எழுந்து ரவியின் தாடையை பிடித்து கொண்டு, என்ன சொல்ற, அவ என்னோட வைஃபா இருக்க முடியாதுன்னு நீ எப்படி சொல்வ? நான் உன்கிட்ட அதை பத்தி எல்லாம் கேட்டனா என்று சொல்லவும் ரவி தன் முதலாளி சொல்வதை கேட்டு, மன்னிக்கணும் சார், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் இனிமே எதுவுமே சொல்ல மாட்டேன் என்றான். அந்த மனிதன் சிரித்துக் கொண்டே அவனிடம், நான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், அதனால நான் யார்கிட்டையும் சண்டை போட மாட்டேன், இந்த நவநீத் ஆசைப்பட்டது அவனுக்கு கிடைச்சே ஆகணும், புரியுதா என்றான். ரவி காலரை சரி செய்து கொண்டு, ஆனா சார் ஆரியன் என்று வார்த்தைகளை விழுங்கினான். அவன் பேசுவதை பார்த்த நவநீத், நான் ஆரியனை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு, அவனை யாரோ சுட்டுட்டதா கேள்விப்பட்ட என்றான். ரவி தலையை அசைத்து, ஆமாம் பாஸ் என்றான். அதை கேட்ட நவநீத், சரி நீ என்ன பண்ற, எனக்கும் ஆரியனுக்கும் நடுவுல ஒரு மீட்டிங் பிக்ஸ் பண்ற, அவனை நான் அவன் வீட்டுல வச்சு மீட் பண்ணணும், புரியுதா என்றபடி மீண்டும் திரையில் மின்மினியை ஆடிக்கொண்டிருந்த நடனத்தை பிளே செய்ய ஆரம்பித்தான். நவநீத் தமிழ் சினிமாவில் தன்னுடைய தடத்தை சிறப்பாக பதித்த இளம் இயக்குனர்களில் ஒருவன். அவன் இயக்குனர் மட்டுமல்ல, பிசினஸிலும் தனக்கான அடையாளத்தை உருவாக்கியிருந்தான். அந்த பெங்களூர் நடன நிகழ்ச்சியின் நடுவர்களில் அவனும் ஒருவன். மின்மினியின் ஆடிஷன் வீடியோ பார்த்ததில் இருந்து அவன் அவளை பற்றியே நினைத்துக் கொண்டிருந்தான். அதன் பின் கைகளை முஷ்டி செய்து பற்களை கடித்தவன், ஆரியன், எப்பவும் எனக்கு கிடைக்கிற எல்லா விஷயத்தையும் நீயே எடுத்துக்கிறல்ல, இந்த தடவை என்ன ஆனாலும் விடமாட்டேன் என்றான். ஆரியன் வீட்டில் மின்மினி அறைக்குள் நுழைந்தாள். அவள் நுழையும் போது ஆரியன் லேப்டாப்பில் மும்முரமாக எதையோ பார்த்து கொண்டிருந்தான். ஒரு நாள் வேலை பண்ணாட்டி இந்த உலகமே இருண்டு போயிடுமா என்ன என்று மின்மினி ஆரியனை மிரட்டியபடி வாட்டர் பாட்டிலை கட்டில் அருகே வைத்தாள். அவள் லேப்டாப்பை அவனிடமிருந்து பிடுங்க ஆரியன், மின்மினி, நான் முக்கியமான வேலை பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்சம் லேப்டாப்பை கொடு என்றான். மின்மினி படுக்கையில் இருந்து எழுந்து மடிக்கணினியை மூடிவிட்டு, இல்ல, நீங்க இப்ப வந்து ரெஸ்ட் எடுத்தே ஆகணும் எனவும் ஆரியன் அவள் அருகில் வந்து மின்மினியின் கையில் இருந்த லேப்டாப்பை பிடுங்கிக் கொண்டு, மின்மினி, வேலையில இந்த மாதிரி காமெடி பண்றது எனக்கு பிடிக்காது என்று சொன்னான். மின்மினி அவனை பார்த்து, சரி ஓகே, நான் எதுவும் பண்ணல, நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா அடுத்த ஒரு வாரத்துக்கு என்ன தொடக்கூடாது, கிஸ் பண்ணக்கூடாது, நான் இங்க தூங்கவும் போறதில்ல, இதுக்கெல்லாம் ஓகேனா நீங்க உங்க ஆபீஸ் ஒர்க் பார்க்கலாம் என்றாள் கோபமாக. அதன்பின் ஆரியன் சமாதானமானான். புன்னகைத்துக் கொண்டே லேப்டாப்பை மூடி வைத்துவிட்டு, இப்பெல்லாம் மைனர் பிரெயின் மின்மினி ரொம்ப ஸ்மார்ட்டா பேச ஆரம்பிச்சுட்டா, ஓகேமா, நான் சரண்டர் ஆயிக்கிறேன், நீ உத்தரவு கொடுக்கற வரைக்கும் இனிமே லேப்டாப்பை திறக்க மாட்டேன், கொஞ்சம் என் ட்ரெஸ்ஸை கழட்ட ஹெல்ப் பண்றியா, எனக்கு அதை விட வேற முக்கியமான ஒர்க் இருக்கு என்று சொல்லிக்கொண்டே அவளை பார்த்து கண்ணடித்தான்.
மின்மினி ஒன்றும் பேசாமல் அவன் ஆடையை கழற்ற உதவினாள். அலெக்சா விளக்குகளை அணைத்தது. ஆரியன் காயங்களை தொந்தரவு செய்யாத அளவில் அவன் கைகளில் முகம் சாய்த்தபடி படுத்த மின்மினியிடம், என்ன நடந்துச்சு மின்மினி, யாரவன் என்று கேட்டான் ஆரியன். ஆரியன் மின்மினியிடம், நீ காலேஜில் மீட் பண்ணியே, அவர் யாரு என்று கேட்டான். யார பத்தி சொல்றீங்க? நான் யார இன்னைக்கு மீட் பண்ண? எனக்கு புரியல எனவும் ஆரியன் பக்கத்தில் வைத்திருந்த போனை எடுத்து மின்மினி முன் வலது கையால் ஆன் செய்து அதில் இருக்கும் புகைப்படத்தை காட்டி, நான் இவனை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன், யாருவன், என்ன பேசினா என்று கேட்டான். போட்டோவை பார்த்த மின்மினி, இந்த ஆளா, நான் இன்னைக்குதான் இவரை காலேஜ்ல பார்த்தேன், யாரு எவர்னால எனக்கு தெரியல, ஆனா ஒரு மாதிரி வியர்டு பர்சனாலிட்டி என்றாள். ஆரியன் மின்மினியின் பேச்சை கேட்டு, மின்மினி, நான் உன்னை வாட்ச் பண்றேன்னு நீ தப்பா நினைக்காத. என்னை ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் என்னால இனிமேல அசால்ட்டா இருக்க முடியல. நீ சேஃப்டியா இருக்கிறது எனக்கு ரொம்ப முக்கியம். அதனாலதான் நான் உன்னை வாட்ச் பண்ண வேண்டியதா இருக்கு என்று சொன்னான். மின்மினி எழுந்து அவனுடைய கன்னத்தில் முத்தமிட்டு, உங்க மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு ஆரியன், நீங்க எது பண்ணினாலும் அது சரியாதான் இருக்கும் என்றாள் மின்மினி. அவள் ஆரியனை முத்தமிட்டவுடன் அவன் அவளை தன் கைகளில் ஏந்திக் கொள்ள முயன்றான். ஆனால் மின்மினியோ, இல்ல வேணாம், இடது கையை நீங்க அதிகமா அசைக்க கூடாது, அது ஆபரேஷன் பண்ண இடத்த பாதிக்கும், அதனால வேணாம் என்று சொல்லவும் ஆரியன் முகத்தை கோபமாக வேறு பக்கம் திருப்பிக் கொண்டான். அவனை பார்த்து சிரித்து மின்மினி மெதுவாய் அவன் மார்பின் வலது பக்கம் தலை வைத்து அவனுடைய வலது கையை இடுப்பில் வைத்துக் கொண்டு, இப்போகேவா என்று கேட்க ஆரியன் அவளை பார்த்து, பரவாயில்ல, எனக்கு என்னவோ இப்பவே நான் ரிட்டையர்ட் ஆன மாதிரி ஃபீல் வருது. எப்ப பாரு இதை செய்யாத, அதை தொடாத, நகராதன்னு என் உயிரை வாங்குற மின்மினி. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், என் வாழ்க்கையில இனி எவன் வந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன் என்று நவநீத்தை மனதிற்குள் வைத்துக் கொண்டு ஆரியன் புலம்பினான். மின்மினி எதுவும் சொல்லாமல் சிரிக்க, என்னால இப்ப எதுவுமே பண்ண முடியலன்னு நீ சிரிக்கிறல்ல, ஆனா பாரு, எனக்கு மட்டும் சரியாகட்டும், அப்புறம் இருக்குடி உனக்கு, சேர்த்து வச்சு துவம்சம் பண்ணிடுற என்று சொன்னான் ஆரியன். அதை கேட்ட மின்மினி, உங்களுக்கு கோவம்லாம் வருதா? ஆனா எங்கிருந்துதான் உங்களுக்கு இவ்ளோ கோவம் வருதுன்னு எனக்கு தெரியல. ஆச்சி ஐயா 2 பேருமே அமைதியானவங்க. நீங்க யார் மாதிரி? உங்க அப்பா மாதிரியா இருக்குமோ என்று பேச்சை மாற்றினாள் மின்மினி. மின்மினியின் கையை பிடித்த ஆரியன், உனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், ஆனா நீயா பண்ண மாட்ட. எப்பவும் நான் உன்னை லவ் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தேன், இப்போ உனக்கு அதெல்லாம் இல்ல, அதனால சந்தோஷமா இருக்கா இல்லையா என்று கேட்டான். ஆரியன் சொன்னதை கேட்ட மின்மினி அவன் கையை விடுவித்துக் கொண்டு அவனை மெதுவாக அறைந்து விட்டு அவனிடமிருந்து விலகி படுத்துக் கொண்டாள். மின்மினி எரிச்சலானதை பார்த்த ஆரியன், ஏய், நான் சும்மாதான் கிண்டல் பண்ண என்று சொல்ல மின்மினி அவன் பேச்சை கேட்கவில்லை. அதற்கு பிறகு அவளிடம் ஒரு அசைவும் இல்லை. ஆரியன் அவளை பார்த்து, பேச மாட்டியா? அதென்னவோ சரிதான், ஆபரேஷன் பண்ணின புருஷனை ஹர்ட் பண்ணாதான் நல்லா இருக்கும்ல, நீ தாராளமா என்ன அடி, அதான் உனக்கு நிம்மதினா நீ தாராளமா செய், நான் சொல்றத நீ கேட்க மாட்டல்ல என்று சொன்னான். ஆனால் மின்மினி இன்னமும் கோபத்தில் இருந்து வெளியே வரவில்லை. ஆரியன் முணுமுணுத்துக் கொண்டே இருக்க அவள் மிகவும் கோபமாக இருந்தாள். கொஞ்ச நேரம் கழித்து ஆரியன் அமைதியாக மேலிருக்கும் சீலிங்கை பார்க்க ஆரம்பித்தான். நாள் முழுவதும் ஓய்வில் இருந்ததால் ஆரியனுக்கு தூக்கம் வரவில்லை. அதே நேரம் அவன் மனதில் நவநீத் உள்ளுக்குள் அலைந்து கொண்டிருந்தான். மின்மினியின் காலேஜில் டைரக்டர் நவநீத் என்ன செய்து கொண்டிருக்கிறான், அவனுக்கும் மின்மினிக்கும் என்ன சம்பந்தம் என்று யோசிக்க ஆரம்பித்தவன், சரி, என்னவாக வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் மின்மினிக்கு அதை பற்றி தெரியாமல் இருக்கலாம் என்று மனதிற்குள் சொல்லிக் கொண்டான் ஆரியன். ஆரியன் மறுபடியும் ஒருமுறை மின்மினியை பார்க்க அவள் தூங்கிக் கொண்டிருந்தாள். ஆரியன் அவள் தலையை வருடிவிட்டு அவளை பார்த்து புன்னகைத்தான். சென்னையின் இன்னொரு பக்கம் மணி இரவு 11 இருந்தது. காலிங் பெல் அடிக்கும் சத்தம் கேட்டு ஸ்ருதி வேகமாக இறங்கி வந்து கதவை திறந்த போது அங்கே விகாஷ் நின்று கொண்டிருந்தான். அவளிடம் எதுவும் பேசாமல் அமைதியாக உள்ளுக்குள் போனான் விகாஷ். அதே நேரம் ஸ்ருதியும் அவனிடம் வாக்குவாதம் செய்யாமல் சமையல் அறைக்கு போகவும் மாடிக்கு போக இருந்தவன் திடீரென்று ஸ்ருதி முகம் வாடியிருந்ததை பார்த்ததும் நேராக சமையல் அறைக்கு சென்றான். இன்றைக்கு விகாஷ் மிகவும் சந்தோஷமாக இருந்தான். ஏனென்றால் ஆரியனை சுட்ட பெண் யார் என்பதை
விகாஷ் கண்டுபிடித்திருந்தான். அந்த பெண் கோவாவில் இருக்கிறாள். விகாஷ் கோவா காவல்துறையிடம் அதை பற்றி விவரமாக பேசி அடுத்த நாள் காலை கோவாவிற்கு அவனுடைய டீமுடன் வர இருப்பதாக சொன்னான். ஆனால் அடுத்த நாள் காலை தன்னோடு நிகிதாவும் வரப்போகிறாள் என்றதும் அவன் மனம் கொஞ்சம் தயங்கிக் கொண்டிருந்தது. விகாஷிற்கு ஆரம்பத்திலிருந்து நிகிதாவை பிடிக்கவில்லை. அவளோடு கோவா போக அவனுக்கே பிடிக்காத போது அதை ஸ்ருதி எப்படி எடுத்துக்கொள்வாள் என்று விகாஷ் கொஞ்சம் தயங்கிக் கொண்டிருந்தான். ஸ்ருதி தன்னை நோக்கி வரும் விகாஷை பார்த்து, ஏன் இன்னும் ட்ரெஸ் கூட மாத்தாம இங்க வரீங்க என்று கேட்டாள். விகாஷ் யூனிஃபார்ம் பட்டன்களை அவிழ்த்து கொண்டு, இனிமேலதான் மாத்தணும் என்று சொன்னான். ஸ்ருதி விகாஷின் சட்டையை கழற்ற உதவிய போது விகாஷ் ஸ்ருதியின் கையை பிடித்தான். ஸ்ருதி தன் கையை அருகில் இழுத்துக்கொண்டு, நான் எதையும் மறந்துட்டேன்னு நினைச்சுக்காதீங்க, நமக்குள்ள சண்டைதான் என்றாள். விகாஷ் எதுவும் பேசுவதற்குள் ஸ்ருதி அவனை தள்ளிவிட்டு, நான் தள்ளின உடனே நீ கீழ் விழ போற, அப்படின்னா நான் தான் ஹெல்தி உன்னை விட என்றவள், போய் பாதாம் முந்திரி எல்லாம் சாப்பிட்டு வா என்று கிண்டல் செய்தாள். விகாஷ் அவள் சொன்னதை கேட்டு சிரித்து கொண்டே அவள் கையில் இருந்த உணவை டைனிங் டேபிளில் வைக்க இருக்கும்போது அவளை பின்னால் இருந்து பிடித்தான். விளையாடுறது போதும், சாப்பிடு என்று விகாஷை சாப்பிட வைத்தாள் ஸ்ருதி. அதன் பின் பாத்திரங்களை எடுத்து போட்டு டைனிங் டேபிளை அவள் சுத்தம் செய்ய ஆரம்பிக்கையில் விகாஷிற்கு முக்கியமான கால் வரவே அவன் வேகமாக மாடி ரூமிற்கு போனான். கொஞ்ச நேரம் கழித்து ஸ்ருதி அவனுடைய ரூமிற்கு வந்தபோது விகாஷ் யாருடனோ போனில் பேசிக் கொண்டிருந்தான். அவன் போன் பேசிக் கொண்டிருந்ததை பார்த்ததுமே ஸ்ருதி முகம் மாறினாள். அதன் பின் போய் முகம் கழுவி விட்டு பிரஷ் செய்துவிட்டு ஸ்ருதி வரும்போது விகாஷ் கட்டிலில் ஐக்கியமாகியிருந்தான். ஸ்ருதி எதுவும் பேசாமல் விகாஷை தாண்டி போய் தன்னுடைய இடத்தில் படுத்துக் கொண்டாள். விகாஷ் தனக்கு முதுகு காட்டி படுத்திருக்கும் ஸ்ருதியை தட்டி எழுப்பியபடி, உனக்கு என்னதான் பிரச்சனை, இப்ப பேசி தீத்துருவோம் என்றான். விகாஷ் பேச பேச ஸ்ருதியின் கண்கள் ஈரமாகின. உனக்கு எப்படினாலும் எங்க அம்மாவை பிடிக்காது இல்லையா? எனக்கு அது தெரியும் விகாஷ் என்றாள். விகாஷ் ஸ்ருதியின் முதுகில் முத்தமிட்டு, சாரி, நான் கொஞ்சம் அதிகமா பேசிட்டேன், இனிமே நான் அந்த மாதிரி பேச மாட்டேன். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், உங்க அம்மாவை நீ நம்பாத. உங்க அம்மா கூட நீ பேசு, நான் வேணான்னு சொல்லல. ஆனா அவங்கள பாக்குறதுக்கெல்லாம் நீ என்கிட்ட சொல்லாம போகாத என்று சொன்னான் விகாஷ். ஸ்ருதி அதை கேட்டுவிட்டு, என்னால உனக்கு எந்த டென்ஷனும் வேணாம், உனக்கு நான் தகவல் சொல்லாம எங்கேயும் போக மாட்டேன் என்றாள். விகாஷ் அவள் சொல்வதை கேட்டு மீண்டும் ஒருமுறை முத்தமிட்டான். ஸ்ருதி காதலோடு விகாஷை பார்த்து மெதுவாக, எனக்கு நீ தான் ஃபர்ஸ்ட் விகாஷ், உனக்கு அப்புறமா தான் மத்தவங்க எல்லாமே. நீ இல்லனா நான் இல்ல, எனக்கு அது தெரியும் விகாஷ் என்று சொன்னாள். விகாஷ் நீண்ட நாட்களாக கேட்க நினைத்த வார்த்தைகளும் அதுதான். மறுபடியும் ஸ்ருதியை அணைத்துக் கொண்டு ஆவேசமாக முத்தமிட ஆரம்பித்தான். அடுத்த நாள் காலை சிதம்பர விலாஸ் வீட்டில் மின்மினி அழுது கொண்டிருந்தாள். நான் போல, உங்களை இந்த நிலைமையில இப்படியே விட்டுட்டு நான் டான்ஸ் காம்படிஷன் போறது எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்ல என்று மின்மினி சொல்லிக் கொண்டிருந்தாள். ஆனால் ஆரியன் அவளிடம், எனக்கு ஆச்சி ஐயாவும் இருக்காங்க, அவங்க 2 பேரும் என்ன பார்த்துப்பாங்க, நான் சரியாயிடுவேன், இன்னும் 2 வீக்ஸ் அதுக்கப்புறம் நீ வந்துருவ, சோ டோன்ட் வெரி என்று சொல்லவும் மின்மினி சினுங்கியபடி, இல்ல, எப்படியும் நான் தனியா போனா எனக்கு பயமா இருக்கும், நான் இதுவரைக்கும் எங்கேயுமே தனியாவே போனதில்ல என்று அழுதாள். மின்மினி தன்னுடைய நடன போட்டிக்காக இன்றே பெங்களூர் செல்ல வேண்டும். ஆனால் அவளுக்கோ ஆரியனை விட்டுவிட்டு வேறு எங்கும் செல்ல விருப்பமில்லை. அதனால் அவள் இதை யாரிடமும் சொல்லவில்லை. ஆனால் ஸ்வஸ்திகா போன் செய்து விஷயத்தை சொல்லிவிட ஆரியனுக்கு இந்த விவரங்கள் தெரிய வந்தது. அவன் இதற்கு முன்பு இருந்த உடல் ஆரோக்கியத்தை விட கொஞ்சம் நன்றாகவே இருந்ததால் மின்மினி தன் பொருட்டு இந்த நடன வாய்ப்பை நழுவ விடுவதை அவன் விரும்பவில்லை. ஆரியன் மின்மினியை தன் கைகளில் ஏந்தி கொண்டு, இதுவரைக்கும் தனியா போலேனா பரவாயில்ல, இப்ப நீ போ, அப்படி இல்லைனா நீ எப்பதான் தனியா போறதுக்கு கத்துக்குவ என்று கேட்டான். அதன் பின், எனக்கு தெரியாது, நீ இப்ப கிளம்புற, ஓகேவா? நான் உன்னோட டிக்கெட்ஸ் எல்லாம் புக் பண்ணிட்டேன், இதுக்கு மேல நீ எதுவுமே பேசக்கூடாது என்றான். மின்மினி அவன் பேச்சை கேட்டுவிட்டு அவனை விட்டு விலகிச் சென்றாள். ஆரியனிடமிருந்து விலகி, நீங்க என்ன புரிஞ்சுக்கல, என்னால தனியா போக முடியாதுன்னு சொல்றேன், பயமா இருக்குன்னு சொல்றேன், எதுக்கு திரும்ப திரும்ப தனியா போக சொல்றீங்க என்று கேட்டாள். ஆரியன் கொஞ்சம் கோபமாக, உன்ன வாட்டர் டேங்க திறந்து விடாத, இப்ப எதுக்கு இவ்வளவு அழுக உனக்கு? அது ஒன்னும் கஷ்டம்லாம் இல்ல, தனியா போறதுனா என்ன,
உன் கூட மத்த எல்லா பேசஞ்சரும் வருவாங்க தானே? ஏன் பயப்படுற? எவ்வளவு நாளைக்கு இப்படி பயந்து பயந்து என் பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருப்ப என்று கேட்டான். மின்மினி தலை குனிந்து நிற்க அவள் முகத்தை தன் கைகளில் ஏந்தி கொண்டு அவளின் கண்ணீரை துடைத்து, எல்லாம் சரியாயிடும், நான் சொல்றேன் நம்பு, எதுவுமே தப்பா போகாது என்றான். மின்மினி ஆரியனை பார்த்து, உங்களை இந்த நிலைமையில விட்டுட்டு நான் எப்படி போய் அங்க டான்ஸ் ஆட முடியும்? என்னால முடியாது என்றாள். ஆரியன் அவள் நெற்றியில் முத்தமிட்டு, நீ என்ன பாக்குறல்ல, நான் சரியாயிட்டேன், என்னை பத்தி கவலைப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல என்றான். மின்மினி மௌனமாக ஆரியனை மெதுவாய் அணைத்துக் கொண்டாள். 1 மணி நேரம் கழித்து ஸ்ருதியிடம் போனில் பேசிவிட்டு மின்மினி கிளம்ப தயாரானாள். ஆனால் அவளுடைய மனம் என்னவோ இன்னமும் ஆரியனை விட்டு விலக தயாராகவே இல்லை. ஆச்சி மின்மினியின் விருப்பம் நடனம் என்பதால் எதுவும் சொல்லவில்லை. ஐயா மின்மினி இந்த வீட்டிற்கு வந்த பிறகு தனக்கு பிடித்த ஒன்றை செய்ய போகிறாள் என்று சந்தோஷப்பட்டார். சிறிது நேரத்தில் இருவரும் விமான நிலையத்தை அடைந்தார்கள். மீண்டும் மின்மினியின் கண்கள் கண்ணீரால் நிரம்ப ஆரியன் அவளை கட்டிப்பிடித்து சமாதானம் செய்துவிட்டு அவள் உதடுகளில் லேசாக முத்தமிட்டான். அவன் மின்மினியிடம், பதறாத, நான் டெய்லி உன்னோட போன்ல பேசுறேன் என்றான். ஆனால் மின்மினி அவன் மீதிருந்த கோபத்தில் எதுவும் பேசவில்லை. இப்போது அவனுக்கு உடல்நிலை வேறு சரியில்லை. அதனால் அவனை அதிகமாக பேசி அவன் மனதை காயப்படுத்தவும் அவள் விரும்பவில்லை. அவள் விமான நிலையத்தின் அறிவிப்பு வந்தவுடன் மீண்டும் ஒருமுறை திரும்பி ஆரியனை பார்த்தபடி உள்ளே போனாள். மின்மினி அங்கிருந்து கிளம்பியவுடன் ஆரியன் சூரஜிற்கு போன் செய்தான். பார்த்து சூரஜ், கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடாது, மின்மினி பத்திரமா இருக்கணும் என்றான். சூரஜ் அதற்கு கீழ்ப்படிந்து, கவலைப்படாதீங்க பாஸ், நான் ஒரு செகண்ட் கூட விடாம மேடம் கூடயே இருக்கேன் என்றான். விமானத்தில் ஏறி அமர்ந்த மின்மினிக்கு தனியாய் செல்வது கஷ்டமாக இருந்தது. அவள் பயப்படக்கூடாது என்பதற்காகவே பிரைவேட் விமானம் வேண்டாம் என சாதாரண விமானத்தில் அவளை பெங்களூருக்கு அனுப்பி வைத்தான் ஆரியன். மின்மினி கோபமாக விமானத்தின் இருக்கையில் வந்து அமர்ந்தாள். ஆனால் அவள் மனமெங்கும் ஆரியன் தான் வியாபித்திருந்தான். அதே நேரம் அவளுடைய அருகில் இன்னொரு நபர் வந்து அமர்ந்தான். அமர்ந்தவுடன், ஹாய், ஐம் நவ்நீத் என்றான். மின்மினி தன் அருகில் அமர்ந்திருந்தவனின் குரல் கேட்டதும் அவனை பார்த்து அடையாளம் கண்டுகொண்டு, நீ இங்கேயும் வந்துட்டியா என்று கேட்டாள். அவள் சொல்வதை கேட்டு சிரித்து, நீ மட்டும்தான் பெங்களூர் போனுமா? நானும் பெங்களூர் போறேன் என்றான். மின்மினி அவன் சொன்னதை கேட்டுவிட்டு மறுபடியும் முகத்தை ஜன்னல் பக்கமாக திருப்பினாள். அவளுக்கு ஏற்கனவே மூட் அவுட் ஆகியிருந்ததால் நவநீத்திடம் பேசுவதில் அவள் ஆர்வம் காட்டவில்லை. ஆனால் நவநீத் மறுபடியும் அவளை வெகு அருகே பார்த்ததில் அதிக சந்தோஷமாக இருந்தான். அவன் அதற்கு முன்பு மின்மினிக்காகவே ஆரியனுடைய வீட்டிற்கு போக வேண்டி பிளான் செய்திருந்தான். ஆனால் அவன் அதற்கு பதிலாக மின்மினி பெங்களூர் போகும் தகவல் அறிந்தவுடன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவள் செல்லும் அதே விமானத்தில் பெங்களூர் செல்ல தயாரானான். அந்த இருக்கை கூட அவனுடையது அல்ல, வேறு ஒருவரிடமிருந்து அவன் வாங்கியிருந்தான். இத்தனை சிரமப்பட்டு அவன் மின்மினிக்காக ஒரு புது விமானத்தில் பயணிக்க ஆசைப்படுகிறான். ஆனால் மின்மினியோ அவனை கொஞ்சம் கூட திரும்பி பார்க்கவே இல்லை. அவளை பார்த்த நவநீத், நான்னா பொண்ணுங்க உயிரையே கொடுப்பாளுங்க, ஆனா இவ என்னடானா என்ன திரும்பி கூட பார்க்கல, இவகிட்ட எப்படி நான் பேசி புரிய வைக்கிறது என்று தனக்குள் முணுமுணுத்தபடி மின்மினியிடமிருந்து வரும் பெர்ஃப்யூம் வாசனையை நுகர ஆரம்பித்தான். விகாஷ் ரெடியாகி கீழே வரும்போது ஸ்ருதி தாத்தாவிற்கு காஃபி கொடுத்து கொண்டிருந்தாள். விகாஷ் அவளை பார்த்து சிரித்துவிட்டு டைனிங் டேபிளில் சென்று அமர்ந்தான். ஸ்ருதி விகாஷ் மீது கோபமாக இருந்தாள். காரணம், விகாஷுடைய கோவா ட்ரிப். திருமணத்திற்கு பின் விகாஷ் தன்னுடைய நேரத்தை தன்னுடன் செலவிட வேண்டும் என்று அவள் விரும்ப, ஆனால் இங்கே எல்லாமே தலைகீழாக இருந்தது. காலிங் பெல் அடித்ததும் மனு வேகமாக சென்று கதவை திறந்ததும், நிக்கிதாக்கா என்றாள் மகிழ்ச்சியுடன். ஸ்ருதி நிக்கிதாவின் பெயரை கேட்டவுடன் வேகமாக கதவை நோக்கி பார்த்தாள். அங்கே நிக்கிதா சிரித்துக்கொண்டே உள்ளே வந்தாள். அர்ச்சனா அவளை பார்த்து, வா நிக்கி, நீ சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்க, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடு வா என்றார். நிக்கிதாவும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் வெட்கமின்றி விகாஷ் அருகில் சென்று அமர்ந்தாள். காலை உணவை முடித்துக்கொண்டு விகாஷ் அறைக்கு செல்ல ஸ்ருதி அவனை பின்தொடர்ந்தாள். ஸ்ருதி அறைக்குள் நுழைந்தவுடன் விகாஷுடைய கர்ச்சீஃபை அவனிடம் கொடுத்து, இந்தா இதத்தானே தேடுற, இப்ப சொல்லு, அவ எதுக்கு தினம் இங்க வர்றா என்று கேட்டாள். அவள் சொல்வதை கேட்டு விகாஷ் அவளை தன் அருகில் இழுத்துக்கொண்டு,
நீ அவளை லூஸ்ல விடு, அவ அப்படிதான் வியாடா நடந்துப்பா, நீ என்ன மட்டும் கவனி என்று சொல்லிவிட்டு ஸ்ருதி உதட்டில் முத்தமிட்டான் விகாஷ். அப்போது ஸ்ருதி அவனிடம், இது ஒரு பதிலா, இதையா நான் கேட்டேன் என்று கேட்க விகாஷ் அவளை மீண்டும் ஒருமுறை முத்தமிட்டு, இதுதான் பதில், இதுல என் காதல் நிரம்பி இருக்கு என்றான். ஸ்ருதி அவனை தள்ளிவிட்டு, பேசாம இங்கிருந்து போயிடு, உங்கூட எனக்கு பேச்சே வேணாம், போ, கீழே உனக்காக உன்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் வெயிட் பண்றா, அவ கூட சந்தோஷமா கோவாவுக்கு போ என்று விகாஷை பிடித்து தள்ளினாள். விகாஷ் அவளை மீண்டும் ஒருமுறை தன் கைகளில் கட்டிக்கொண்டு, என்னை பத்தி நீ தப்பா நினைக்கிற ஸ்ருதி, அவ கூட கோவா போக எனக்கே இஷ்டம் இல்ல, இது அபிஷியல் ட்ரிப், என் கடமைய நான் செஞ்சுதானே ஆகணும் என்றான் விகாஷ். ஸ்ருதி திரும்பி பார்த்துவிட்டு அவனிடம், அதான் சொல்லிட்டல்ல, அப்புறம் என்ன, போ, ஏன் அங்கே நிக்கிற, நானா உன்னை நிக்க சொன்ன என்று கேட்டாள். விகாஷ் எதுவும் பேசாமல் நிற்க ஸ்ருதி பணப்பையை அவனிடம் கொடுத்தாள். அதை வாங்கிக் கொண்டு விகாஷ் அறையை விட்டு வெளியேற தயாராக இருந்தபோது, வெயிட் என்று ஸ்ருதி சொன்னாள். அவள் குரல் கேட்டு விகாஷ் திரும்ப ஸ்ருதியை பார்த்ததும் ஸ்ருதி தன் கைகளால் இதயத்தை உண்டாக்கி சைகைகளில் ஐ லவ் யூ என்று சொன்னாள். அதை பார்த்த விகாஷின் முகம் மலர்ந்தது. வேகமாக ஸ்ருதியிடம் வந்து, ஐ லவ் யூ மை லவ் என்று உதட்டில் முத்தமிட்டான். ஸ்ருதி அவனை அணைத்து கொண்டாள். அவள் புன்னகையுடன் விகாஷிடம், சீக்கிரம் திரும்பி வந்துரு என்றாள். விகாஷ் அவள் தலையில் லேசாக முத்தமிட்டு, போனதும் வந்துருவேன் என்றான். அவன் சொல்வதை கேட்டு ஸ்ருதி சிரித்தாள். ஆனால் அப்போது அறைக்குள் யாரோ எட்டி பார்ப்பது போல் உணர்ந்தாள் ஸ்ருதி. அங்கே நிகிதா வாசலில் நின்று கொண்டு இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தாள். ஸ்ருதி முகம் கோபமாய் மாறியது. விகாஷ் அவள் முகபாவனையில் ஏற்பட்ட மாற்றத்தை பார்த்து திரும்பி பார்த்தான். நிகிதா அங்கே நிற்பது அவனுக்கும் பிடிக்கவில்லை. ஆனால் விஷயம் பெரிதாகிவிடக்கூடாது என்பதற்காக ஸ்ருதி கையை பிடித்து, நான் கிளம்புறேன், நீ உன்னை பாத்துக்க என்றான். அதன்பின் நிகிதாவை முறைத்தபடி அறையை விட்டு வெளியேறினான். அதே சமயம் நிகிதாவும் வேகமாக அவனை பின்தொடர ஆரம்பித்தாள். விகாஷ் நிகிதா இருவரும் வெளியே வந்திருந்தனர். விகாஷ் நிகிதாவை பார்த்து, உன்னை யார் என் வீட்டுக்கு வர சொன்னது, நான் உன்னை கூப்பிட்டேனா, பிஹேவ் யுவர் செல்ஃப் என்று கடிந்து கொண்டான். விகாஷ் மிகவும் முரட்டுத்தனமாக பேசுவதை பார்த்த நிகிதா அவனிடம், எல்லாரும் ஒன்னா போலான்னு நினைச்சேன், நாம எல்லாரும் ஒரே டீம், எல்லாம் ஒன்னா கிளம்பலான்னு நினைக்கிறதுல என்ன தப்பு, என்ன நீயே ஒரு ஏலியன் மாதிரி ட்ரீட் பண்ற என்று பதிலுக்கு சீறினாள் நிகிதா. அதை கேட்டவுடன் விகாஷ் அவளிடம், சரி சரி கத்தாத, மத்த டீம்ல எங்க என்று கேட்டான். விகாஷின் கேள்வியை கேட்டு நிகிதா சற்று பதட்டமடைந்தாள். ஆனால் பிறகு தன்னை நிதானப்படுத்திக் கொண்டபடி, சாரி, நான் உன்னை கூப்பிடதான் வந்தேன், ஒரு சின்ன விஷயத்துக்கு ஏன் இவ்வளவு ரியாக்ட் பண்ற விக்கி என்று கேட்டாள். அவள் சொல்வதை கேட்ட விகாஷ் அவளிடம், சரி சரி, நான் இந்த விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணல, உனக்கு ஒன்னு சொல்றேன், யாரோட ரூமுக்கு போறதுக்கு முன்னாடியும் ஒரு தடவை கதவை தட்டணும், அதுலயும் அந்த ரூம் கப்பிள்ஸோடதுனா நீ போகாம இருக்கிறது தான் பெஸ்ட், புரியுதா என்றான் விகாஷ். எனக்கு விளக்கம் சொல்ல வேண்டியதில்ல விகாஷ், சரி, இனிமேல உன் வீட்டுக்கு வர வேண்டிய அவசியம் எனக்கு வராம பாத்துக்கிறேன் என்று நிகிதா பதில் சொல்ல விகாஷ் அதை கண்டுகொள்ளாமல் காரை நோக்கி சென்றான். அதே சமயம் நிகிதாவின் கண்களில் கண்ணீர் பெருகியது. விகாஷ் மீது ஆரம்பத்திலிருந்தே அவளுக்கு பிரியம் இருந்தது. அதற்காக அவன் எப்பொழுதும் தன்னுடன் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதற்கான தேர்வில் வெற்றி பெற்று இன்ஸ்பெக்டராக ஆக வேண்டும் என்று நினைத்தாள். இன்ஸ்பெக்டர் கனவு நிறைவேறியதும் தன்னுடைய காதலை விகாஷிடம் சொல்ல ஓடி வந்தாள். ஆனால் அதற்குள் விகாஷ் அவனுடைய கல்யாணத்தையே நடத்தி விடுவான் என்பதை அவள் அறிந்திருக்கவில்லை. நிகிதா சோகமான மனதுடன் தன் ஸ்கூட்டியில் அமர்ந்து காவல் நிலையத்திற்கு கிளம்பினாள். பெங்களூரில் மின்மினி தனது ஹோட்டல் அறையை அடைந்தாள். ஏற்கனவே 4 முறை ரிங் செய்து நின்றிருந்த அவளின் போன் மறுபடியும் அடிக்க ஆரம்பித்தது. மின்மினி அழைப்பை எடுத்தாள். அது ஒரு வீடியோ கால். ஆம், அது ஆரியனிடமிருந்து வந்திருந்தது. அங்கிருந்து கால் எடுக்கப்பட்டவுடன் மின்மினியிடம் ஆரியன் கோபமாக, ஏன் கால் எடுக்கல, ரீச் ஆயிட்டேன்னு எனக்கு சொல்ல மாட்டியா என்று கேட்டான். மின்மினி ஆரியனை பார்த்துவிட்டு, அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தாங்க வந்தேன், அதுக்கப்புறம் குளிக்க போனேன், அதான் கால் எடுக்க முடியல என்றாள். குளித்துவிட்டு வெளியே வந்த மின்மினியை ஆரியன் பார்த்தான். பாத்ரோபோடு அவனிடம் வீடியோ கால் பேசிக் கொண்டிருந்தாள் மின்மினி. ஆரியன் ஆசையோடு ஏதோ சொல்ல வாயெடுக்க மின்மினி எந்த பதிலும் சொல்லாமல் போனை கட் செய்து கட்டிலில் வீசினாள். அவன் மீது இன்னும் கோபமாகவே இருந்தாள். ஆனால் மீண்டும் அவளது போன் ஒலிக்க ஆரம்பித்தது.
இந்த முறை அது ஒரு வாய்ஸ் கால். மின்மினி அழைப்பை எடுத்து, இப்ப எது கூப்பிடுறீங்க? அதான் போன துரத்து விட்டுட்டீங்கல்ல, நான் இல்லைன்னு சந்தோஷமா இருங்க என்றாள் எரிச்சலோடு. அவள் தன்னிடம் கத்துவதை கேட்ட ஆரியன், எனக்கு வயசாகி காது செவிடாகாது மின்மினி, உன்னால அதுக்கெல்லாம் ரொம்ப முன்னாடியே எனக்கு காது கேட்காம போயிட போகுது, அந்த அளவுக்கு கத்துற நீ என்றான். இது பற்றி மின்மினி எதுவும் கூறவில்லை. ஆனால் ஆரியன், கோபப்படாத பார்பிடால், நீ இந்த டான்ஸ் காம்படிஷனுக்காக எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண, எப்படியெல்லாம் பிராக்டிஸ் பண்ண, எல்லாம் எனக்கு தெரியும். எனக்காக நீ எதையும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காத மின்மினி. போய் ஆடு. ஆடி தோத்துட்டு வந்தா கூட எனக்கு கவலை இல்லை. ஆனா நீ கலந்துக்கவே இல்லைன்னா என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது என்றான் மின்மினியை சமாதானம் செய்யும் நோக்கில். அவனின் பேச்சை கேட்டு மௌனத்தை கலைத்தாள் மின்மினி. இல்ல, நான் உங்களை ஃபர்கிவ் பண்ண போறதில்ல. நான் உங்களை விட்டு போக மாட்டேன். எனக்கு பிடிக்கலன்னு சொல்லியும் கேட்காம நீங்க அனுப்பி வச்சிட்டீங்க, அதுவும் தனியா. உங்களுக்கு எல்லாமே உங்க இஷ்டப்படிதான் நடக்கணும். என் வார்த்தையை நீங்க கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேன்றீங்க என்றவளுக்கு மீண்டும் அழுகை வர அழைப்பை துண்டித்து விட்டு போனை அணைத்தாள். அழுது கொண்டே கட்டிலில் படுத்தாள். ஆரியன் அவளுக்கு போன் செய்து கொண்டே இருந்தான். ஆனால் மின்மினி போனை ஸ்விட்ச் ஆஃப் செய்துவிட ஆரியன் தன் போனை படுக்கையில் எரிந்துவிட்டு, இவர்காலே சென்ஸ்லெஸ் இடியட், இவளுக்காக தான் நாம இவ்வளவும் பண்றோன்னு புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா என்று முணுமுணுத்தான். அப்போது அவனுடைய அறை கதவு தட்டப்பட்டது. கதவு தட்டும் சத்தம் கேட்டு ஆரியன் வெளியே வந்தான். ஷாலினி தான் ஆரியன் அறைக்கு வெளியே நின்று கொண்டிருந்தாள். ஆரியன் அவளை பார்த்து, ஓ, நடந்த பிரச்சனையில உன்னை பத்தி நான் சுத்தமா மறந்துட்டேன். உனக்கு சிங்கப்பூர் டிக்கெட் புக் பண்றேன்னு சொல்றதுக்காக தான் உன்னை இங்க வர சொன்னேன். அங்க உங்க அப்பா பிசினஸ நீ மேனேஜ் பண்ண. உன் அப்பா எனக்கு கொடுக்க வேண்டிய கடனை கூட நான் திரும்ப கேட்க மாட்டேன். அது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நான் செய்யற மரியாதை, அவ்வளவுதான். என் வாழ்க்கையில மறுபடியும் நீ வர ட்ரை கூட பண்ணிராத, ஏன்னா அதுக்கப்புறம் நீ வேற ஒரு ஆரியனை பார்க்க வேண்டி வரும் என்றான். ஷாலினி அதையெல்லாம் கேட்டு சந்தோஷமானாள். அவள் மகிழ்ச்சியுடன் ஆரியனை கட்டிப்பிடித்து, தேங்க்ஸ் ஆரியன், இதை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் என்றாள். ஆரியன் அவளை கோபமாக விலக்கியபடி, உன்னோட குழந்தைக்காக மட்டும்தான் உன்னை மன்னிச்சு விடுறேன் ஷாலினி, இல்லைன்னா காந்திமதி அத்தை போன அதே இடத்துக்கு தான் நீயும் போயிருப்ப என்றான். ஷாலினி அதை கேட்டு முகம் மாறினாள். எனக்கு புரியுது ஆரியன், இனிமே நான் உன் பக்கமே வரமாட்டேன், இந்தியாவுக்கு வரமாட்டேன், ப்ராமிஸ். எனக்கு என் குழந்தைய நான் நல்லா வளர்க்கணும், அவ்வளோதான் என்றாள். ஆரியன் அவள் சொல்வதை கேட்டுவிட்டு தன் அறைக்கு திரும்பினான். ஷாலினி அவள் அறைக்கு வந்து அவள் உடைமைகளை பேக் செய்ய ஆரம்பித்தாள். இனி யாருக்காகவும் தான் தவறான பாதையில் செல்லக்கூடாது என்று ஷாலினி முடிவெடுத்திருந்தாள். பெங்களூரில் இருக்கும்போது அறையில் இருந்த போன் அடித்ததும் தூக்கத்தில் இருந்த மின்மினியின் கண்கள் திறந்தன. உங்க காம்படிஷனுக்கு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, சீக்கிரம் ரெடியாகி கீழே வாங்க என்று ஆர்கனைசர் பேசினார். மின்மினி வேகமாக தயாராகி அந்த ஹோட்டலிலேயே கட்டப்பட்டிருந்த ஒரு பெரிய மண்டபத்தை அடைந்தாள். ஹாய், பின்னால் இருந்து வந்த சத்தம் கேட்டு மின்மினி திரும்பி பார்க்க அங்கே நவநீத் மீண்டும் அவள் முன் நின்றான். இம்முறை மின்மினி அவனை பார்த்து மிகவும் கோபமாக, என்ன பிரச்சனை உங்களுக்கு? எதுக்கு என் பின்னாடி வரீங்க? நேத்துல இருந்து பாக்குற நிறைய கோஇன்சிடென்ட்ஸ், இது ஏதோ சும்மா நடக்கலன்னு எனக்கு தோணுது என்றாள். அவளின் கோபத்தை பார்த்த நவநீத், நான் உன்னை சேஸ் பண்ற ஆள் இல்ல, எனக்கு வேணுங்கிறத நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி வாங்குற ஆளு என்றான். மின்மினி அதை கேட்டு, என்ன சொல்றீங்க என்று ஆத்திரத்துடன் கேட்டாள். மின்மினி தன்னிடம் முரட்டுத்தனமாக நடந்து கொள்வது நவநீதிற்கு பிடிக்கவில்லை. மின்மினி மிகவும் திமிர் பிடித்த பெண் என்று அவன் உணர ஆரம்பித்திருந்தான். அவனும் அவளை கொஞ்சம் கோபமாக, ஒன்னும் இல்ல, மற்ற காம்படிட்டர்ஸ் போல நீயும் சாதாரண ஆள்தான், அவங்க கூட போய் உட்காரு. மிஸ்டர் ஆரியனோட வைஃப்னா அதெல்லாம் உங்க வீட்டோட, இது பெங்களூர், ஏன் இடம் என்றான் நவநீத். மின்மினிக்கு நவநீத் சொன்னதின் அர்த்தம் புரியவில்லை. அப்படியே நின்றாள். அப்போது நவநீத் மீண்டும் ஒருமுறை, நான் சொல்றத நீ சரியா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன் என்றான். மின்மினி பதில் சொல்வதற்குள் அவள் போன் அடிக்க ஆரம்பித்தது. அது ஆரியனுடைய அழைப்பு. மின்மினி தனது தொலைபேசியை எடுத்தபோது நவநீத் அதன் திரையில் ஒளிரும் ஹப்பி என்ற வார்த்தையை வெறித்து பார்த்தான். மின்மினி நவநீத் அப்படி பார்ப்பதை பார்த்ததும் போனை அட்டன் செய்தபடி எடுத்து அவனிடமிருந்து விலகிச் சென்றாள். மறுமுனையில் ஆரியன் மின்மினியிடம், ஏன் போன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்ட என்று கேட்டான். மின்மினிக்கு கோபம் வர, வேற என்ன பண்ணணும்? என் போனை நான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ண கூட எனக்கு உரிமை இல்லையா? உங்க கூட பேசியேதான் ஆகணுமா என்று கத்தினாள். ஆரியனுக்கு இப்போது
மின்மினியின் மீது கோபம் வந்தது. அவனும் மின்மினியை நோக்கி, சரி பேசாத, ஒன்னு பண்ணு, உன்னை நான் தானே பெங்களூருக்கு அனுப்பினேன், உனக்கு தான் போவே பிடிக்கலல்ல, சரி கிளம்பி சென்னை வா, நான் கார் அனுப்புறேன் என்றான். மின்மினி கோபமாக அவனிடம், நான் அப்படியெல்லாம் வர முடியாது, நீங்க நினைச்சு நினைச்சு பேசுவீங்க, அதுக்கேத்த மாதிரியெல்லாம் என்னால ஓடி வர முடியாது என்று சொல்லிக்கொண்டே போனை கட் செய்துவிட்டு கோபமாக அங்கிருந்த நாற்காலியில் அமர்ந்தாள் மின்மினி. மறுபுறம் மின்மினி ஆரியனுடன் தொலைபேசியில் ஆர்கியூ செய்வதை பார்த்த நவநீத் உள்ளுக்குள் சந்தோஷமானான். அவனாக சில கற்பனை விஷயங்களை நினைத்து கொண்டான். இந்த காம்படிஷனிற்கு ஆரியன் மின்மினியை சப்போர்ட் செய்யவில்லை என்றும் அவன் மின்மினியிடம் கண்டிப்பு காட்டுகிறான் என்று நவநீத் நினைத்து கொண்டான். நவநீத்தை பொறுத்தவரை ஆரியன் பிசினஸ் உலகில் கண்டிப்பான பிசினஸ் மேனாக இருப்பவன். யாரிடமும் தேவையில்லாமல் பேசுவதை கூட விரும்பாதவன். தன் வேலையில் மட்டுமே அக்கறை கொண்டிருந்தவன். ஆகவே ஆரியன் மின்மினி சண்டையை அவன் தனக்கான தருணமாக மாற்றிக்கொள்ள முயற்சி செய்தான். நவநீத் மின்மினியை ஒருமுறை பார்த்துவிட்டு மனதிற்குள், பேப், நீ என் கூட இருக்க வேண்டிய ஆளு. உன்னோட கிளாசிக் டான்ஸ் மேல காதல் இல்லாத ரோபோ கூடலாம் இருக்கக்கூடாது. ஆரியன் உனக்கு கொடுக்க முடியாத எல்லா விஷயத்தையும் நான் உனக்கு தருவேன் என்றான். மின்மினி ஆரியனை பிரிந்து வந்த கவலையில் பேசாமல் இருந்தாள். அப்போது அங்கே நின்றிருந்த ஆங்கர் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்து, குட் ஈவினிங் ஆல், நம்ம ஜட்ஜஸை மீட் பண்ண வேண்டிய டைம் இது. மீட் மிஸ்டர் நவநீத், மிஸ் சந்தியா, மிஸ்டர் கிரிஷ் என்று சொன்னாள். மின்மினி மேடையில் நிற்கும் நவநீத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டாள். அதற்கு கொஞ்சம் முன்னர் தான் நவநீத்திடம் பேசியது அவளுக்கு நினைவுக்கு வந்தது. மின்மினி இப்போது கண்களை மூடிக்கொண்டு, மின்மினி, அவ்வளோதான், உன் டான்ஸ் காம்படிஷன் இன்னும் நடக்க போறதில்ல, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்ததெல்லாம் வேஸ்டா போச்சு என்று தனக்குள் புலம்ப ஆரம்பித்தாள். ஆரியன் மின்மினி போனை கட் செய்ததால் சூரஜிடம் பேசி நவநீத் மின்மினியுடன் நெருங்கி பழக முயற்சிக்கிறான் என்பதை அறிந்து கொண்டான். இப்போது மின்மினி அங்கே தனியே இருக்கிறாள். அவளை திட்டுவதால் அவளுக்கு டான்ஸ் ஆடுவதற்கான எந்த சப்போர்ட்டும் கிடைக்கப் போவதில்லை என்று அவனுக்கும் கொஞ்சம் குற்ற உணர்வு வந்தது. போனை பார்த்த ஆரியன், அவகிட்ட நாம காமா பேசணும் என்றபடி அவன் மீண்டும் ஒருமுறை மின்மினியை அழைத்தான். ஆனால் மின்மினி அழைப்பை எடுக்கப் போகையில் மேடையில் இருந்து அவள் பெயரை அழைப்பதை கேட்டாள். மீண்டும் ஒருமுறை குரல் வந்தது. மின்மினி, கம் டு தி ஸ்டேஜ் என்றது அக்குரல். அது நவநீத்தின் குரலே தான். மின்மினி இப்போது பீதி அடைந்து, சாய்பாபா, இப்ப அந்த சைக்கோ என்ன ஏன் கூப்பிடுறான்? அடுத்து என்ன பண்ண போறானோ தெரியலையே. நான் வேற இவன் தான் ஜட்ஜுன்னு தெரியாம வாய் விட்டுட்டேன். இப்ப நான் என்ன பண்ணுவேன் என்று தனக்குள் பேசிக்கொண்டே நாற்காலியில் இருந்து எழுந்தாள். மின்மினி தன்னை நவநீத் பேர் சொல்லி அழைக்கவும் மேடைக்கு பயந்து கொண்டே போனாள். எதற்காக அழைக்கப்பட்டாள் என்றால், அவளுடைய டான்சிங் பார்ட்னர் யார் என்பதை அறிந்து அவளுடைய டான்சிங் பார்ட்னரை கிரியேட் செய்யத்தான் அவள் மேடைக்கு அழைக்கப்பட்டாள். அவள் ஆரியனின் மனைவி என்பது அங்கிருக்கும் யாருக்கும் தெரியாது. அதற்கு பெரிய காரணம் அவளுடைய பெயர்தான். இதுவரை காலேஜிலும் அவள் பெயர் மின்மினி மட்டும்தான். எந்த இடத்திலும் அவள் ஆரியனின் பெயரை குறிப்பிடவே இல்லை. மின்மினியின் டான்சிங் பார்ட்னராக இன்னொரு பெண் இருந்தாள். அவள் பெயர் ஷான்வி. மின்மினியின் நடன வடிவம் இந்திய கிளாசிக்கல், ஷான்வியின் நடன வடிவமும் நவீன உலகத்திற்கு ஏற்றதாக இருந்தது. அனைத்து போட்டியாளர்களுக்கும் அவர்களுடைய நடிப்பு மற்றும் அவர்களுடைய டான்ஸ் பர்ஃபார்மன்ஸை தயார் செய்ய 5 நாட்கள் அவகாசம் கொடுக்கப்பட்டது. இந்த சுற்றில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகுதான் மின்மினி இறுதி சுற்றுக்கு செல்லலாம். கொஞ்சம் பதறிய மின்மினி அவளுடைய ரூமுக்கு வந்தவுடன் ஆரியனுக்கு போன் செய்தாள். 2 ரிங் போன பிறகு ஆரியன் அவளுடைய அழைப்பை எடுத்தான். ஆனால் அதன் பின்னால் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கவும் மின்மினி ஹலோ என்றாள். மின்மினியின் கனிவான குரலை கேட்ட ஆரியன், சாரி, நான் உன்கிட்ட கோபப்பட விரும்பல, ஆனா என்று சொல்லவும் மின்மினி, ஆனா உங்களால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல அதானே என்று கேட்டாள். ஆரியன் அவள் கிண்டலாக சொல்வதை கேட்டு சிரித்தான். அதன் பின், ஐ எம் சாரி மின்மினி என்றான் ஆரியன். மின்மினியும் பதிலுக்கு நானும் சாரி என்றாள். ஆரியன் சந்தோஷமாக, ஆர் யூ ஓகே என்று கேட்டான். பால்கனிக்கு வந்து அமர்ந்த மின்மினி, இல்ல, நான் ஆச்சியவும் ஐயாவையும் ரொம்ப மிஸ் பண்றேன் என்றாள். ஆரியன் அவள் சொல்வதை கேட்டு மீண்டும் ஒருமுறை சிரித்தபடி,
ஓ, அப்ப நீ அவங்க 2 பேரும் மட்டும்தான் மிஸ் பண்ற இல்லையா என்று கேட்டான். மின்மினி பதிலுக்கு வேண்டுமென்றே, ஆமா, அவங்கள ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் நான் அவங்கள மிஸ் பண்றேன் என்று சொன்னாள். மின்மினி அப்படி சொன்னதும் ஆரியன் மறுபடியும் கிண்டல் செய்தான். சரி, நான் ஆச்சிக்கிட்ட சொல்றேன். ஆரியன் குரலில் ஏற்பட்ட மாற்றத்தை கேட்டு சிரித்த மின்மினி, இல்ல இல்ல, அவங்க நம்பர் என்கிட்டயே இருக்கு, நானே பேசிக்கிறேன் என்று சொல்லவும் ஆரியனுக்கு இப்போது மிகவும் எரிச்சலாக இருந்தது. ஆனால் அதை காட்டிக்கொள்ளாமல் அவன் மின்மினியிடம், சரி, நீ ஆச்சிக்கிட்ட பேசு, எனக்கு வேற வேலை இருக்கு என்று சொல்லிக்கொண்டே போனை கட் செய்தான். மின்மினி போனை பார்த்து நமட்டு சிரிப்பு சிரித்தாள். இன்னொரு ரூமில் இருந்த நவநீத் அவனுடைய அறையில் அங்கும் இங்குமாக நடந்து கொண்டிருந்தான். மின்மினியை எப்படி அட்ராக்ட் செய்வது அல்லது மின்மினிக்கு அவன் மீது விருப்பம் வர வைக்க என்ன செய்வது என்று அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதற்கு பிறகு தன்னுடைய பிஏவை அழைத்தான். அவளுடைய அறையில் மின்மினி குளித்துவிட்டு வெளியே வந்தாள். அவள் மீண்டும் தன்னுடைய போனை எடுத்து ஆச்சிக்கு அழைத்தாள். ஆச்சி ஐயாவோடு கொஞ்ச நேரம் பேசியவள் அதன் பின்பு சிரித்துக் கொண்டே ஆரியனை அழைத்தாள். அழைப்பை எடுத்த ஆரியன், என்னாச்சு, எதுக்கு கூப்பிட்ட என்று சிடுசிடுப்பாக கேட்டான். இல்ல, உங்க போன் வேலை செய்தான்னு பாக்குறதுக்கு கால் பண்ண என்று சொல்ல ஆரியன் அதிக எரிச்சலானான். அதை உணர்ந்த மின்மினி வாயில் கை வைத்து சிரிப்பை தடுக்க முயன்றபடி, நல்லா கோவப்படுங்க ஆர்மி ஆபீசர் என்றாள். மின்மினியின் இனிமையான குரலை கேட்டதால் ஆரியன் ஏற்கனவே இளகி போயிருந்தாலும் அவன் வேண்டுமென்றே கோபமாக, நான் ஏன் கோவப்பட போறேன், உனக்கு என் மேல கவலை இல்லைன்னா எனக்கும் உன் மேல கவலை இல்ல, நீயும் என்ன மிஸ் பண்ணாத, நானும் உன்னை மிஸ் பண்ணல என்றான். மின்மினி குரலில் இனிமையை தடவியபடி, நான் உங்களை தான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன், அதுக்காகத்தான் நான் பெங்களூர் போக மாட்டேன்னு சொன்னேன், ஆனா உங்களுக்கு தான் புரியல என்று அன்புடன் சொன்னாள். அதை கேட்ட ஆரியன், உனக்குதான் ஒன்னும் புரியல மின்மினி, நமக்கு ஏதாவது வேணும்னா, நம்ம கனவு நிறைவேறணும்னா நாம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும், குடும்பத்தை விட்டு வெளியே போனா மட்டும்தான் நம்ம நினைச்சத சாதிக்க முடியும் என்றான். மின்மினி அதை புரிந்து கொண்டு, எனக்கு புரியுது, ஆனா நீங்க இப்போ உங்க ஹெல்த், சரி ஓகே, அதை விடுங்க, உங்களை நீங்களே சரியா பாத்துக்கிறீங்களா, சரியான டைமுக்கு மருந்து எடுத்துக்கிறீங்களா என்று கேட்டாள். ஆரியன் அவளிடம், கவலைப்படாத, உன்னோட மோட்டிவ் என்னவோ, உன்னோட ட்ரீம் என்னவோ, நீ அதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு, என்ன நான் பாத்துப்பேன் என்று மனம் நெகிழ்ந்து பதிலளித்தான். அவள் ஏற்கனவே 2 வாரங்கள் இங்கேயே இருக்க வேண்டும் என்று மிகவும் கவலையோடு இருந்ததால் ஆரியனை மிகவும் மிஸ் செய்து கொண்டிருந்தாள். அதன் பின் மின்மினி ஆரியனிடம், ஐ லவ் யூ என்றாள். அவள் சொல்வதை கேட்டு சந்தோஷமான ஆரியன் மின்மினியிடம், ஐ லவ் யூ குட்டி என்றான். அதை கேட்ட மின்மினி அவள் கண்களில் இருந்த ஈரத்தை துடைக்க, அப்போது ஆரியன், கால் கட் பண்ணிட்டு வீடியோ கால் வாயேன், எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கு என்றான். மின்மினி காலை கட் செய்து வீடியோ காலை ஆன் செய்த அதே சமயம் அவளுடைய அறையின் கதவை யாரோ தட்டினார்கள். காலை ஆன் செய்தபடி கதவை திறந்த மின்மினி, நீயா என்று கேட்டாள். ஆரியன் யார் வந்திருக்கிறது என்று கேட்க, மின்மினி, என்னோட டான்ஸ் பார்ட்னர் ஷான்வி வந்திருக்கா, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களை கூப்பிடட்டுமா என்று கேட்டாள். அவள் சொன்னதை கேட்டு ஆரியனும் காலை கட் செய்தான். உள்ளே வந்த ஷான்வி மின்மினியிடம், என்ன ட்ரெஸ் போட போற என்று கேட்டாள். மின்மினி ஒன்றும் புரியாமல், என்ன சொல்ற, எதுக்கு ட்ரெஸ் என்று கேட்டாள். ஷான்வி அவளுடைய கட்டிலில் அமர்ந்து கொண்டு, ஈவினிங் பார்ட்டி இருக்கு, உனக்கு தெரியாதா, அதுக்கு நம்ம போகணும், அதுக்குதான் என்ன ட்ரெஸ் போட போறேன்னு கேட்டேன், எல்லாருக்கும் போன் பண்ணி பார்த்தேன், சொன்னாங்க, உனக்கு சொல்லலையா என்று ஷான்வி கேட்கவும் மின்மினி அவள் சொன்னதை கேட்டுவிட்டு, நான் என் ஹப்பியோட பேசிட்டு இருந்தேன், செகண்ட் கால் வந்துச்சு, அநேகமா அது இதுக்காகவா தான் இருக்கும் என்று சொன்னாள். ஷான்வி, சரி விடு, பிரச்சனை இல்ல, இந்த பார்ட்டி எப்படியும் எல்லாருக்கும் தான் என்று சொல்லவும் மின்மினி அவளிடம், நீ வேணா பார்ட்டிக்கு போ, நான் வரல என்றாள். ஷான்வி அவள் சொன்னதை கேட்டு அடம் பிடிக்கவும் மின்மினி பார்ட்டிக்கு வருவதாக ஒப்புக்கொண்டாள். ஷான்வி அவளுடைய அனார்கலி ட்ரெஸ்ஸை பார்த்து, இதெல்லாம் பார்ட்டிக்கு போடுற ட்ரெஸ் இல்ல, சரி வா, நம்ம பக்கத்துல இருக்கிற மாலுக்கு போலாம், கொஞ்சம் நல்ல ட்ரெஸ் வாங்கிட்டு வரலாம் என்ற போது மின்மினி அதை மறுத்துவிட்டு, பரவாயில்ல,
நான் இதையே போட்டுக்கிறேன். இந்த பார்ட்டிக்கு இது போதாதா என்று சொன்னாள். ஷான்வி தோள்களை குலுக்கி, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ என் கூட மாலுக்கு வர என்று சொல்லிவிட்டு மீண்டும் மின்மினியை ஃபோர்ஸ் செய்ய ஆரம்பித்தாள். ஷான்வி, எதுக்கு நீ டென்ஷன் ஆகுற? இது பெங்களூர். பெங்களூர்னாலே நம்ம ஜாலியா தான் இருக்கணும். இந்த ஊர் ஃபுல்லா நல்லா தெரியும் எனக்கு. என் கூட வா என்று சொல்லிக்கொண்டே மின்மினியை சமாதானப்படுத்த அவர்கள் இருவரும் மாலுக்கு போக தயாரானார்கள். மின்மினிக்கு ஷான்வியை தவிர அந்த குரூப்பில் வேற யாரையும் இன்னும் அதிகம் பழக்கமில்லாமல் இருந்தது. அதனால் வேறு வழியில்லாமல் ஷான்வியுடன் ஷாப்பிங் போனாள். பார்ட்டியின் தீம் கருப்பு ஆடை வெஸ்டர்ன் என்பதால் அவர்கள் இருவரும் அதற்கேற்றபடி ஆடைகள் வாங்கினார்கள். மின்மினி முழங்கால் நீள கவுன் ஒன்றை எடுத்துக்கொண்டாள். தன்னுடைய வெண்மையான கால்களை மறைக்க முழங்கால் நீள ஷூக்களை மேட்சிங்காக பர்ச்சேஸ் செய்தாள். ஷான்வி மினி ஸ்கர்ட் மற்றும் ஹால்டர் டாப்ஸ் வாங்கினாள். அதே நேரம் ஆரியன் மின்மினியை கவனித்துக் கொள்ளுமாறும் நவநீத்தை கண்காணிக்குமாறும் சூரஜிடம் சொன்னான். அறைக்கு திரும்ப வந்த மின்மினி அவளுக்கு பிடிக்காமல் இருந்தாலும் அந்த பார்ட்டியின் டீம் வெஸ்டர்ன் டிரெஸ் மற்றும் பிளாக் கலர் என்று இருந்ததால் அவள் அந்த வெஸ்டர்ன் ஆடையை போட்டுக்கொண்டாள். அதன்பின் வீடியோ காலில் ஆரியனை அழைத்து அவனிடம் அந்த ஆடையை காட்டி அதை போட்டுக்கொண்டு பார்ட்டிக்கு போக போகும் தகவலை சொல்ல நினைத்தாள். அவள் வீடியோ கால் செய்த நேரத்தில் தன்னுடைய லைப்ரரியில் அவனுடைய ஆபீஸ் வேலைகளை பார்த்து கொண்டிருந்தான். மின்மினியின் வீடியோ அழைப்பை பார்த்ததால் அதிர்ச்சியான ஆரியன் அங்கிருந்து வேகமாக வெளியேறி அறையை நோக்கி ஓடினான். அவன் லேப்டாப்பில் வேலை செய்வதை பார்த்தால் அவள் கோபப்படுவாள் என்று அவனுக்கு தெரியும். ஆரியன் ரூமை அடைந்தவுடன் அழைப்பை வேகமாக எடுத்து, சொல்லு பார்பி என்றான். நான் எப்படி இருக்க என்று வீடியோ முன் நின்று ஆரியனிடம் மின்மினி கேட்க, ஆரியன் மின்மினியை அப்போதுதான் முழுதாக பார்த்துவிட்டு, எங்காச்சும் வெளியில கிளம்புறியா என்று கேட்டான். ஆமாம் என்று தலையசைத்த மின்மினி, இங்க பார்ட்டி நடக்குது, அதான் நான் இதை போட்டிருக்கேன், எப்படி இருக்க என்று கேட்டாள். ஆரியனும் அதை பற்றி காதிலே போட்டுக்கொள்ளாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அந்த கருப்பு நிற உடை அவளுடைய வெள்ளை உடம்பை மிகவும் அழகாக காட்டியது. இந்த நேரத்தில் மின்மினியை மிகவும் ஹாட்டான ஒரு பெண்ணாக பார்த்தான் ஆரியன். அதனால் மின்மினி ஏதோ சொன்னாள் என்பது மட்டும்தான் அவனுக்கு கேட்டிருந்தது. என்ன சொன்ன, மறுபடியும் சொல்லு என்று அவன் கேட்க, மின்மினி குதூகலத்துடன், அப்ப நான் அழகா இருக்கேன் போல, சார் வழியறதுல போன் நனைஞ்சு வாட்டர் லாக் ஆயிரும் போல இருக்கே என்று துள்ளி குதித்தாள். அதை பார்த்த ஆரியனுக்கு மின்மினியை உடனே தன் கைகளில் எடுத்து முத்தமிட வேண்டும் என்கிற ஆசை வந்தது. அதெல்லாம் இப்போதைக்கு சாத்தியமில்லை. அதனால் அவன், நீ ரொம்ப சூப்பரா இருக்க, கார்ஜியஸ் என்று சொன்னான். அவன் சொன்னதை கேட்ட மின்மினி, சரி நான் கிளம்பட்டுமா என்று கேட்டாள். ஆரியனுக்கு பெங்களூர் பார்ட்டிகளில், குறிப்பாக நவநீத் போன்றவர்கள் இருக்கும் பார்ட்டிகளில் என்ன நடக்கும் என்பது முன்பே தெரியும். அதனால் ஆரியனுக்கு அந்த பார்ட்டிக்கு போவது பிடிக்காத போதும் ஆரியன் அவனுடைய ஆசைகளையும் அவனுடைய வெறுப்புகளையும் மின்மினியிடம் திணிக்க விரும்பவில்லை. அதனால் அவன், நீ பார்ட்டிக்கு போயிட்டு வா, நோ ப்ராப்ளம், ஆனா அங்க இருக்கிற எதையும் சாப்பிட்றாத என்று மட்டும் சொன்னான். அதற்கு மின்மினி சரி என்றாள். ஆரியன் மீண்டும் ஒருமுறை மின்மினியை பார்த்து போனை அவனுடைய உதடுகளுக்கு அருகில் கொண்டு வந்து முத்தமிட்டான். வெட்கப்பட்ட மின்மினி அதன்பின், சரி நான் பார்ட்டிக்கு போறேன், லேட்டாச்சு என்றாள். அதன்பின் ரூமை விட்டு வெளியே வந்த மின்மினி ஷான்வியோடு கீழே பார்ட்டி நடக்கும் தோட்ட பகுதிக்கு வந்தாள். இங்கே சாலி கிராமத்தில் பதற்றம் காரணமாக ஸ்ருதி தன்னுடைய அறையில் அங்கும் இங்குமாக நடந்து கொண்டிருந்தாள். அவளுடைய அக்கா பிரவீனாவுடன் பேசிய போது தன்னுடைய கடைசி செமஸ்டர் எக்ஸாம்ஸ் நடக்க இருப்பதாக பிரவீனா சொன்னார். இதுவரைக்கும் பிரவீனா தான் ஸ்ருதி காலேஜில் அவளுடைய படிப்பை மீட்டெடுக்க எல்லா விஷயத்தையும் செய்து கொண்டிருந்தாள். கிளாஸிற்கு வராவிட்டாலும் எக்ஸாமிற்கு மட்டும் அவள் வந்தால் போதுமானது என்று பிரவீனாவிடம் சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் அவள் எப்படி கோயம்புத்தூர் போவார் என்பதில் ஸ்ருதிக்கு பதட்டம் வந்திருந்தது. அவள் மறுபடியும் கோயம்புத்தூர் வருவதற்கு அவளுடைய அம்மா தடை போட்டிருந்தார். ஆனால் அவள் போகாமல் இருந்தால் அவள் படித்த படிப்பெல்லாம் அந்த வருடத்தோடு வீணாகி போய்விடும். இதையெல்லாம் யோசித்த ஸ்ருதி காலண்டரை பார்த்தாள். அவளுடைய எக்ஸாமிற்கு இன்னும் 20 நாட்கள் தான் இருந்தன. இன்னும் 20 நாட்களில் அவளுக்கு முதல் எக்ஸாம் ஆரம்பிக்க இருந்தது. முதல்ல நான் என் படிப்பை முடிக்கணுமே, இப்ப என்ன பண்றது? நான் இத பத்தி அம்மா கிட்ட பேசணும்
என்று மனதிற்குள் சொல்லிக்கொண்டே நாட்காட்டியை பார்த்து கொண்டிருக்கும் போது 24ஆம் தேதி என்கிற இடத்தை பார்த்ததும் அவள் கவனம் ஸ்தம்பித்தது. சிறிது நேரம் கழித்து, அச்சுச்சோ, நான் மறுபடியும் மறந்துட்டேன் என்று சத்தமாக கத்தினாள். அதன்பின் தன்னுடைய போனை எடுத்து கூகுளை திறந்து அதில் ஒரு ஆப்பை தேடினாள். அதன்பின் தலையை பிடித்துக்கொண்டு, இது நான் இவ்வளவு நாளா கவனிக்காம போயிட்டனே, இப்ப நான் என்ன பண்றது, இத பத்தி நான் யார்கிட்ட சொல்றது என்று தனக்குள் பேசிக்கொண்டு மீண்டும் ஒருமுறை அறையை சுற்றி நடக்க ஆரம்பித்தாள் ஸ்ருதி. அண்ணி, இப்படி யார்கிட்டயும் சொல்லாம இப்ப நாம எங்க போறோம், அதுவும் இவ்ளோ லேட்டான நைட் டைம்ல? இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சா தாத்தாக்கு கோபம் வரும் தெரியுமா, இல்ல பிரதாப் அங்கிள் நம்மள சாவடிச்சிருவாரு என்றாள். ஸ்ருதி மனஸ்வினியிடம், எனக்கு தெரியும் மனு, சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம் என்று சொல்லிக் கொண்டிருந்தாள். இருவரும் பேசிக்கொண்டே ஒரு மெடிக்கல் ஷாப்பை அடைந்தார்கள். மெடிக்கல் ஷாப் ஓனரிடம், அண்ணா, எனக்கு ஒரு 4 பிரெக்னன்சி டெஸ்ட் கிட் கொடுக்குறீங்களா என்று கேட்டாள் ஸ்ருதி. மனு ஸ்ருதி சொன்னதை கேட்டவுடன் கொஞ்ச நேரம் விழித்தாள். அதன்பின் மகிழ்வோடு ஸ்ருதியை பார்க்க ஆரம்பித்தாள். மெடிக்கல் ஷாப்காரர் கொடுத்த கிட்களை வாங்கிய ஸ்ருதி அனைத்தையும் எடுத்து ஹேண்ட்பேக்கில் வைத்துவிட்டு மனுவுடன் திரும்பி சென்றாள். வழியில் ஸ்ருதியின் கையை பிடித்த மனு, அண்ணி, நீங்க பிரெக்னண்டா இருக்கீங்களா என்று மகிழ்ச்சியுடன் கேட்டாள். அவளது கேள்வியில் ஸ்ருதி கொஞ்ச நேரம் அதிர்ச்சியில் சிலையாக நின்றாள். இவ சின்ன பொண்ணுன்னு தானே நினைச்சோம், இவளுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? வீட்டுல உள்ளவங்களுக்கு தெரியாம நானே செக் பண்ணிக்கலாம்னு நினைச்சா இப்ப இவளே எல்லார்ட்டையும் சொல்லிடுவா போலியே. ஒருவேளை நான் பிரெக்னண்டா இருந்தா எனக்கு இந்த குழந்தை வேணான்னு எப்படி மொத்த குடும்பத்துக்கும் புரிய வைக்கிறது என்று யோசிக்க ஆரம்பித்தாள் ஸ்ருதி.